வீக் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 8. இது வந்து என்னன்னா early uprising against British rule. Early uprising against British rule. ஆங்கிலத்துக்கு எதிரான தொடர்புகளை கிளர்ச்சி நம்ம வகையாக பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா முதல் கிளர்ச்சி வந்து ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல நான் எதுக்கு வரி தரணும், அந்த பிரச்சனை வரியில் ஆரம்பித்து என்ன ஆச்சுன்னா எதுக்கு இந்த ஆட்சி இந்த நாட்டை வந்து நீங்கள் ஆள்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்? புலித்தேவரை பார்த்தோமா? பழையக்காரெல்லாம் பார்த்தோம். பழையக்கார முறையை உருவாக்குனாங்க. கேட்கணும் யார் உருவாக்கியிருப்பான்? பழையக்கார முறையை மதுரை நாயக்கர். அவர் பேர் என்ன? விஸ்வநாத நாயக். அவர் கூட ஹெல்ப்னு வரல. அவர் பேர் என்னங்க? பார்த்தே சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அரியநாதர் அப்படிங்கிறது தான் ஹெல்ப் பண்ணாரு. அவங்க யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க? யார்கிட்ட அந்த முறையை பின்பற்றிருப்பாங்க? சொல்றது காட்டு தான், சொல்லுங்க. யார்கிட்ட அந்த முறையை பின்பற்றிருப்பாங்க? காக்கத்திய அரசர். ஆமா. யார்? அவர் பேர் என்ன? பேர் சொன்ன பிரதாபருத்திரன் அப்படிங்கிறது தான் ஆரம்பி. அப்போ ஹிஸ்ட்ரி இப்படி தான் படிக்கணும். என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்படியே உட்காந்து மெமரிலாம் பண்ணக்கூடாது. திரும்ப ஒரு டைம் கேப் வச்சுட்டு ஒரு நாளையோ 2 நாளோ திரும்ப சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் அப்படியே ஒரு சிலது மறக்கும். அப்போ என்னன்னா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். எப்போயா இருந்தாலும் ஒரு சிலது மறப்போம். எனக்கு வந்து இந்த விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறது மறந்து போயிருக்கும். அப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சிலது மறந்துடும். பிரதாபருத்திரன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த காக்கத்திய அரசர்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறது எனக்கு மறந்து போயிருக்கும். ஏன்னா வீணு வரது ஞாபகம் இருக்கும். ஆப்ஷன் அப்போ தான் போட்டுருவோம். ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது. அப்போ என்னன்னா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் இதுக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் மெமரி பண்ணிங்கன்னா மெமரி பண்ணுறது வேஸ்ட்டு. அது என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் சொல்லுங்கள் யார்ட்டையாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இல்லை 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கலாம். அவங்க கடுப்பாகும். ஆனால் அது வந்து நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை எங்கள் வீட்லேயே அப்படி தான். நான் படிக்கும்போது எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட ஏதாவது சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எது சொல்கிறேன்னா யார்ட்டையும் சொல்லிட்டு கொடுத்துட்டே இருங்க. சொல்லி தரும்போது என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் படிக்கணுமே தவிர இன்னைக்கு ஃபுல்லாக படிச்சு ஸ்கூலில் படிக்கிற மாதிரியே காலேஜ் படிக்கிற மாதிரி கிடையாது. லாங் டைம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த 1 மந்த்லேயே ஒரு 3 டைம் அதை படிச்சிட்டோமா, இப்போ நடத்திருக்காங்கன்னா 1 மந்த்லேயே திரும்ப 3 டைம். எப்போல்லாம் திரும்ப யோசிக்கும் போதோ வெளியே பார்க்கும்போதோ எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஏதாவது புலித்தேவர் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப எடுத்து நோட்டத்தை பார்க்கணும். நான் எழுதியிருக்கோம் அப்படின்னு இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ இயரும் அப்படி தான் லிங்க் பண்ணிங்க. நான் சொல்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. இப்படி படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி 1529 ஆரம்பித்தாங்க. 1529 என்ன பண்ணாங்க? விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. காக்கத்திய அரசரை பார்த்து இந்த பழையக்கார முறை அப்படின்னு உருவாக்குனாங்க. அந்த பழையக்கார முறையை உருவாக்குறது மாதிரி அவர் யார்? அவர் வந்து நாயக்கர் முறை மூலியமா வந்து அவர் வந்து விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு இருக்கும். அப்போ அதுக்கு யார் ஹெட்டாக இருப்போம்? நாயக்கர் முறைக்கு யார் ஹெட்டாக இருப்போம்? அவங்க இந்த நாயக்கர் முறை அப்படின்னு உருவாக்குனாங்க. அவங்க யாரு? ஓகே, அதுக்கு மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. விஜயநகர என் பேர் சொல்லி கொடுத்துருக்கோம்னா விஜயநகர என் பேர் தான் என்ன பண்ணாங்க? நாயக்கர் முறையை உருவாக்குனாங்க. இந்த நாயக்கர் தான் என்ன பண்ணாங்க? பழையக்காரர் முறையை உருவாக்குனாங்க. இப்போ விஜயநகர என் பேர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விஜயநகர அரசு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தெலுங்கானா அந்த மாதிரி ரீஜன் சொன்னேன். ஆந்திரா தெலுங்கானா ரீஜன்லாம் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ரீஜன்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? நாயக்கர் முறையை உருவாக்குறாங்க. இப்போ நாயக்கர் முறை அப்படிங்கிறது உருவாக்குனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? தஞ்சை, செஞ்சி, அப்புறம் வந்து என்னன்னா மதுரை, இந்த 3 நாயக்கர் அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க. இப்படி நாயக்கர் அப்படின்னா படைத்தளபதி நான் வச்சுக்கோங்க. ஒரு படை வீரர். நீங்கள் வந்து இந்த இடத்த பிடிச்சிட்டிங்க. இந்த இடத்த பிடிச்சவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு ஆளை நியமிப்பாங்க. எப்படி இவங்க ஸ்டார் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மேம் போடுறாங்க இன்சார்ஜுக்காக. அந்த மாதிரி இன்சார்ஜ் தான் யார்? இந்த நாயக்கர் அப்படிங்கிறவங்க. அவங்க படை வீரராக இருப்பாங்க. அந்த படை வீரர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்னொருத்தவங்க போட்டாங்க. அதான் யார்? பழையக்காரர்கள். நாயக்கர் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது தேவைப்படுறாங்க. இப்போ அவங்க போட்டதான் யார்? பழையக்காரர்கள். அந்த பழையக்காரன் தான் யார்? புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சி, அந்த மாதிரி இவங்க இருக்கிறவங்கலாம் பழையக்கார முறையில் வந்துடும். இப்போ இதான் முக்கியம். நம்ம அடுத்த புலித்தேவர் பேரலாமா? புலித்தேவர் அப்படிங்கிறது எப்போலேருந்து ஆரம்பிக்கும்? எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்? புலித்தேவர் 1755 எக்ஸாக்டாக மார்ச் மாதம் வந்து என்னன்னா ஒரு போர் நடத்திருக்கோம்.
அது பேர் அந்த போர் பேர் என்னங்க? இந்த ஏரியா ஓகே. நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறது அது ஏரியா. களக்காடு போர். நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறது புலிதேவர் இருக்கிற ஏரியாவோட பேர். அவரு தான் அங்கதான் ஆட்சி பண்றாரு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் மேட்ச்ல கேட்பாங்க. புலிதேவர் எங்க ஆட்சி பண்ணாரு? நெற்கட்டும் சேவல். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி. வேலுநாச்சியார்னு பார்க்கல. அப்போ இது மாதிரி மேட்ச்ல கேட்பாங்க இல்லையா? சிம்பிள் தான். இதுலதான் மேட்ச்ல கேட்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு? கெர்னல் ஹெரான். ஹெரான் யார் கூட வருவாரு? கெர்னல் ஹெரான். ஹெரான் ஒருத்தரை பார்த்தோமா? அவரு எங்க வருவாரு? கெர்னல் ஹெரான் பார்த்துருப்போம். கெர்னல் ஹெரான் அப்படின்னு ஒருத்தரை பார்த்துருப்போம். அவர் எங்க வருவாரு? அவரும் புலிதேவர் கூட சண்டை வருவார். புலிதேவர்கிட்ட தான் ஃபைட் பண்ண வருவாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். மாப்பஸ்கான். மாப்பஸ்கானும் மாப்பஸ்கான் யாருங்க? தம்பி. ஓகே. யாரு? முகமது அலியோட தம்பி. அவர் தான் கர்நாடக நவாப். கர்நாடக நவாப் யாரு? முகமது அலி. அவரோட தம்பி தான் யாரு? மாப்பஸ்கான். ஓகேவா? இந்த மாப்பஸ்கான் கூட இருக்கிறதா யாரு? கெர்னல் ஹெரான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த மதுரையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? போய் பிடிக்க போவாங்க. அடுத்து மதுரையை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதாவது அவங்க வரி வசூல் பண்ண போவாங்க. மதுரைக்கு வந்து வரி வசூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போவாங்க? நெற்கட்டும் சேவலுக்கு போவாங்க. யாரு? கெர்னல் ஹெரானும் மாப்பஸ்கானும் போவாங்க. கெர்னல் ஹெரான் அப்படிங்கிறவங்க அங்கே படை வீரர்கள் சரியா இல்லாதனாலேயோ அவருக்கு வந்து உணவு தர முடியாத மாதிரி என்னன்னா பின்வாங்கிடுவாங்க. யாரு? கெர்னல் ஹெரான் அப்படிங்கிறது பின்வாங்கிடுவாரு. புலிதேவரை அட்டாக் பண்ணாம பின்வாங்கிடுவாரு. பின்வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவர் வந்து அந்த பதவியை விட்டு நீக்கிடுவாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் தான் வந்து கெர்னல் ஹெரான். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா புலிதேவரையும் கெர்னல் ஹெரானையும் மேட்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ கடைசியாக இன்னொன்று கொஸ்டின் கேட்குறேன். புலிதேவரை கடைசியாக வீழ்த்தினவங்க யாரு? புலிதேவரை கடைசியாக ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார்ல ஒரு ஆங்கிலேய அரசர். ஆங்கிலேய அரசர் யாரு? மாப்பஸ்கான் யாரு? அவங்க தம்பி அது. யூசப் கான். ஓகே. அது அவர் வந்து தமிழ்நாடுக்காரரு. தமிழர் அவரு. நான் கேட்கறது கேம்பெல். கேம்பெல் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க? கடைசியா 1767 அவங்கள பீட் பண்ணியிருப்பாங்க. 1767 என்ன பண்ணுவாங்க? கேம்பெல்ல என்ன பண்ணியிருப்பாரு? புலிதேவரை தோக்கடிச்சிருப்பாரு. இப்படியா கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து மேட்ச் பண்ணுவாங்க. வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா 1761 மே 16 என்ன நடந்திருக்கும்? யூசப் கானுக்கும் புலிதேவர் ஃபைட் நடந்திருக்கும். அப்ப என்ன நேரத்தை பிடிச்சிருப்பாங்க? பனையூர். நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவநல்லூர். இது மூணையும் பிடிச்சிருப்பாங்க. இதான் வந்து கொஸ்டின் ஏரியா. இப்போ எதை வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த கெர்னல் ஹெரான் எங்கே வருவார் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து கேம்பல் அப்படிங்கிறவர் எங்கே வருவார் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ இதெல்லாம் திரும்ப நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து யாரு? வீரபாண்டிய கட்ட. வீரபாண்டிய கட்டபொம்மன். பேர் எழுதும் போது நல்லா இருக்கு. பேர் எழுதும் போதே நல்லா இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது ஏன் எழுதும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இவரு என்ன எந்த வருஷம் எந்த வருஷம் வந்திருப்பாரு? 1761 1799 தான். 1799 அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. நான் சொல்றேன். 1799 வரைக்கும் இவர் இருப்பாரு. இப்போ இவரை பத்தி என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதிகமாக கொஸ்டின் கேட்கறது வந்து இது கூட ஒரு நெல்லை கலெக்டர் பேர் என்னங்க? நெல்லை கலெக்டர் பேர் என்ன? ஜாக்சன். ஜாக்சன் அப்படிங்கிறது நெல்லை கலெக்டர் பேர். இப்போ வேற என்ன கேட்பாங்கன்னா இப்போ எத்தனை பக்கோடாக்கள் அதாவது வரி வசூல் பண்ணுவாங்கல்ல எத்தனை பக்கோடா அப்படிங்கிறது நிலுவையில் இருக்கும்? 3310. 3310 பக்கோடா அப்படிங்கிறது நிலுவையில் இருக்கும். கடைசியாக அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்கல்ல இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டினா போதும் சொல்லியிருப்பாங்கல்ல அது எவ்வளோ? 1080. 1080 பக்கோடா அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு லைட்டாக 50 80 இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா இது நமக்கு டேட் நான் வச்சு 1798
மே 31 வரை ஃபர்ஸ்ட் இதான் வந்து என்னன்னா டேட்டா கொடுத்து இது வரைக்குமே 1898 மே 31 வரை என்ன பண்ணுவாங்க 3310 பக்கோடா நிலுவையில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ எப்போ வர சொல்லியிருப்பாரு 1898 ஆகஸ்ட் சொல்லியிருப்பாங்களா? ஆகஸ்ட் 18 வர சொல்லி 1798 செப்டம்பர் 19 போய் போயிருப்பார் அவர். செப்டம்பர் 19 அப்படிங்கிறது போயிருப்பார். இது வேற எதுவும் பக்கத்தில். இந்த பக்கோடா அப்படிங்கிறது என்னன்னா தங்க நாணயம். பக்கோடா அப்படிங்கிறது என்னது? தங்க நாணயம். அதை நான் வச்சுக்கணும், தங்க நாணயம் அப்படிங்கிறது. ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க லாஸ்ட்ல. இந்த வராகன்னு கேட்டிருந்தாங்க குரூப் 4 தான் கேட்டிருந்தாங்க. வராகன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. வராகன் அப்படிங்கிறது விஜயநகர் எம்பையர்ல வரும். விஜயநகர அரசுல வராகன் அப்படிங்கிறது அதுவும் தங்க நாணயம் தான். அதே மாதிரி பக்கோடா அப்படிங்கிறதும் தங்க நாணயம் தான். அதனால இது என்ன நான் கேட்பான்னு பார்த்துரும். அதுக்கப்புறம் சரி, இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பக்கோடா அப்படிங்கிறது எந்த நாணயம்னு கேட்பாங்க. வெளி நாணயமா, இல்லை அதுக்கு செம்பு நாணயமா, இல்லை தங்க நாணயமா அப்படின்னு குரூப் 4 லெவலில் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு குரூப் 1னா ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி இது கரெக்டாக தப்பான்னு கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு டீட்டெயிலுமே முக்கியம். நான் எழுதி போகிற ஒவ்வொரு டீட்டெயிலுமே நமக்கு வந்து முக்கியம். அதை நல்லா பார்த்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா இது இந்த 3 பேர் இருப்பாங்கல்ல, நீதிமன்ற குழு இருப்பாங்களா நம்ம விசாரிக்கிறதுக்கு. காசா மேயர், ஓகே. வில்லியம் ப்ரௌன், காசா மேஜர், வில்லியம் ஓரம் இல்லை ஆரம், தமிழில் வந்து ஆரம் சொல்லியிருப்பாங்க, ஓரம். அடுத்து வந்து வில்லியம் ப்ரௌன், காசா மேஜர், இவங்க 3 பேர் கேட்பாங்க. இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா, எல்லாமே நான் எழுதி போகிற நோட்ஸ் எல்லாமே அப்படியே கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான், மற்றபடி டீட்டெயில்ஸ் நான் எழுதிருக்க மாட்டேன். இதெல்லாம் கொஸ்டின் சரியா அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா ஜாக்சன் துரைக்கு அப்புறம் அவருக்கு மாற்றா எந்த கலெக்டரை போட்டிருப்பாங்க? ஜாக்சன் துரைக்கு மாற்றாக எந்த கலெக்டரை போட்டிருப்பாங்க? கலெக்டர் பேர் என்னன்னு கேட்குறேன். அவர் பேர் கவர்னர். எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறது லூசிங்டன் தான் நாம இருப்பாங்கன்னா, இந்த ஜாக்சன் துரை சரியில்லை, ஜாக்சன் அப்படிங்கிறவர் அவர் வந்து சரியில்லை அப்படின்ட்டு என்ன மாற்றிருப்பாங்க, லூசிங்டன்னா மாற்றிருப்பாங்க. இப்போ இது கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, சென்னையோட கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க கேட்பாங்க. எட்வர்ட் கிளைவ். சென்னையோட ஆளுநர் தான் யாரு? எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர். இந்த பீரியட்ல இந்தியாவுக்கு ஒரு ஆளுநர் இருந்திருப்பார், லார்டு வெல்லஸ்லி. இந்தியாவுக்கு யார் ஆளுநராக இருந்திருப்பாங்க? லார்டு வெல்லஸ்லி. இப்போ எந்த பீரியட்னு பார்த்தீங்க, இப்போ 1799 இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற சொல்றதுன்னா லார்டு வெல்லஸ்லி. இப்போ பெங்கால் அப்படிங்கிறது இந்தியா அப்படின்னு அர்த்தம். 1799 பெங்கால் அப்படிங்கிறத வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் மாற்றிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸில் ஏதாவது பாலிட்டி கிளாஸ் நடத்துவாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை எப்போ மாறினாங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடத்துவாங்க ஹிஸ்ட்ரி. இப்போ 1799 யார் இருந்தால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற யாருன்னா வெல்லஸ்லி இருந்தார். இப்போ யார் ஒருத்தர் இருப்பாங்க? இப்போ ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் வந்து ஆர்மி மேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன? பேனர்மேன். இப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பேனர்மேனுக்கு யாருக்கு லிங்க் ஆகுது? இங்கே தமிழ்நாட்டில் யார் இருப்பாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன். எப்படி முன்ன பார்த்தோம், கேம்பலுக்கும் புலிதேவருக்கும் லிங்க் ஆகுதோ, கெரானுக்கும் புலிதேவருக்கு லிங்க் ஆகுதோ, அதே மாதிரி இங்கே யாருக்கு லிங்க் ஆகும்? பேனர்மேனுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் மேட்சை போல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ பேனர்மேன் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு நான் வந்துடும். சரியா? அப்போ எப்போ செப்டம்பர் 5 வார்னிங் கொடுப்பாங்களா? செப்டம்பர் 1 1799 வார்னிங் கொடுப்பாங்க. செப்டம்பர் 5 அவங்க வந்து உள்ளே கோட்டையில் போய் அட்டாக் பண்ண போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து காட்டி கொடுப்பாருல்ல, அது பேர் சொல்லுவாங்க ஸ்பைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தூதுவர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, தூது போனாங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு போடுவாங்க. பேனர்மேனுக்கு உதவி செய்த அமைச்சரை யார், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. தூதுவர்னு சொல்லுவாங்க. தூதுவர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து தூதர்னா என்ன ஒரு இங்கிலீஷில் சொல்லலாம். அப்போ என்னன்னா உதவி பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க யாருன்னு கேட்பாங்க. உதவி பண்ணாங்க
அம்பாசிடர்னு சொல்லுவாங்க சம்திங். அது அந்த அளவுக்கு பெருசாக போக மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு கேட்பாங்க. உதவி செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாருக்கு? பாலரமேனுக்கு உதவி செய்த நம்ம, அதாவது இங்கே இருக்க அமைச்சரை யாருன்னு கேட்பாங்க. அது ஆப்ஷன் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்படி ஆனால் ஹெல்ப் பண்ணவங்க யாரு? ராமலிங்கர். ராமலிங்கர் அப்படிங்கிறவர். ஓகே. இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, இது கூட யார் இருப்பா? சிவசுப்ரமணியன் இருப்பார். சிவசுப்ரமணியன் அப்படின்ட்டு அவர் யாரு? அமைச்சர். யாரோட அமைச்சர்? வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர். அவரை எங்க வந்து ஆஸ் பண்ணியிருப்பாங்க? ஓகே. அங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கலர்பட்டி. கலர்பட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க? அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க தூக்கில் போட்டிருப்பாங்க? நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க. இதான் கொஸ்டின். எந்த டேட் அப்படின்னு? செப்டம்பர் 13. எந்த வருஷம்னா 1899. இவர் வந்து அதாவது சிவசுப்ரமணியனுக்கு அதே க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து யார் வருவா? அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை வந்து தொண்டைமான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணா காட்டி கொடுத்துருப்பாரு. அவர் எங்க போய் பதுங்கியிருப்பாங்க? களப்பூர் காடு. களப்பூர் காட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? பதுங்கியிருப்பாங்க. எங்க தூக்கில் போட்டிருப்பாங்க? கயத்தார். கயத்தாரெல்லாம் தூக்கில் போட்டிருப்பாங்க. இது மாதிரி தான் லிங்க் பண்ணி படிக்கணும். ஏன்னா கயத்தாறு. கயத்தாறு. அது நீங்கள் கயத்தாருன்னு தெரிஞ்சா போதும். இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஊரா ஆறா அப்படின்னு பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. கயத்தாருன்னு தெரிஞ்சா போதும். இப்போ கயத்தாறுலாம் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, அங்கே இது விண்டு வேன்லாம் இருக்கும். விண்டு வேன்னா காற்றாலை இருக்கும். அதுனா அரல்வாய் பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்கும். அரல்வாய் பள்ளத்தாக்கு. திருநெல்வேலி விஜயன் அந்த பக்கம் தான் இருக்காது. அரல்வாய் பள்ளத்தாக்கு அப்படின்னு. இதெல்லாம் என்னன்னா கன்னட பேசுகிற சம்திங் ஜாகிரபியோட படிப்பீங்க. விண்டராட்சிக்காக. அது காற்றாலை இருக்குது பார்த்தீங்களா? காற்றாலையில் தான் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட், கொஞ்சம் முன்னாடி அது ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து கயத்தாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே என்ன இருக்கும்? அந்த இந்த மாதிரி பள்ளத்தாக்கு இருக்குங்க. இந்த பள்ளத்தாக்குனா என்ன? காற்று அதிகமாக வீசுகிற இடம். ரெண்டு பக்கமும் மலை இருக்கும். இடையில பள்ளத்தாக்கு போகும். அப்போ என்னன்னா மலையை வந்து மோதிட்டுலாம் காற்று அதிகம் வீச முடியாது. இப்போ கேப்பில் தான் நிறைய காற்று வீசும். அப்போ இந்த இடத்துல விண்டு வேலை வச்சா என்ன ஆகும்? சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ காற்று எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக வரும். இப்போ அந்த கயத்தாறு அப்படிங்கிறது இது எந்த பள்ளத்தாக்கு அப்படின்னா அரல்வாய் முறை பள்ளத்தாக்கு. இது ரொம்ப டிவேட் ஆக வேணாம். இப்போ நான் வச்சுங்க திரும்ப இதை படிக்கும்போது உங்களுக்கு சார் சொன்னார் நான் வரும். அவ்வளோதான். அடுத்து ஏன்னா வேலுநாச்சியார் பேரலாம். யாரு? வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்மணி அப்படிங்கிறது ஆங்கிலேயருக்கு எதிரான முதல்ல தொடக்க காலத்தில் போயிட்ட பெண்மணின்னு சொல்லலாம். ஆங்கிலேயருக்கு எதிராக எழுதிங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக இல்லை, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி. ஃபர்ஸ்ட் உமன் ரிவோல்ட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஃபர்ஸ்ட் உமன் ரிவோல்ட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் யாருன்னா வேலுநாச்சியார். 10th புக்கில் இது எல்லாமே இருக்கும். 10th புக்கில் இருக்கும். நான் என்னன்னா இப்போ இந்த புக்கில் இருக்க அதை சொல்லுவேன். இதில் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லி தரப்படணும். புக்கில் இருக்கிறதா அந்த கொஸ்டின்ஸை கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சு போகிறோம். இப்போ என்னன்னா என்னோட வேலை அப்படிங்கிறது கோர்வையாக சொல்லித்தர வேலை தான். ஆர்டராக சொல்லித்தரது, எப்படி படிக்கணும்னு சொல்லித்தர, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லித்தர வேலை தான் நம்ம. ஓகேவா? புக்கில் நீங்கள் எடுத்து ஒரு டைம் படிச்சிங்கன்னா சார் சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் இருக்கா? அது இப்போ நான் ஒரு டைம் சொல்லிட்டேன். திரும்ப ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 2 மந்த்துக்கு அப்புறம் மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுறீங்க? புக் எடுத்து ஒரு டைம் வாசிக்கணும். இப்போயே இப்போ ஃபஸ்ட்டு வாசிச்சு முடிச்சிடணும். ஒரு டைம் வாசிச்சு எக்ஸ்ட்ரா ஏதாவது விட்டுருந்தேன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப அதிகமாக நோட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நோட்ஸ் நான் அதை வச்சுக்க நோட்ஸு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப 1 மந்த்து 2 மந்த்து இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்போனா படிக்கணும். 1 மந்த்துக்குள்ளே திரும்ப எடுத்து புக்கை எடுத்து படிக்கணும். கேப் கரெக்டாக நான் வச்சுங்க. இந்த இதெல்லாம் படிக்க போகிறோம், இதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு 4 நோட் ஒரு பிரிண்ட் புக்கை போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி 4 புக்கை போட்டு வச்சுங்க. எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறேன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட்ஸ் நீங்கள் எழுதுறா அப்படின்னா எத்தனை டைம் நான் ரிவிஷன் பண்ணுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 டைமாக ரிவிஷன் பண்ணிடணும். பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. படிக்கிறது வந்து பர்னாக தெரியாது. கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்காது. ஜாலியாக படிக்கலாம். அதில் ஜாலியாக படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஜாலியாக படிக்கலாம். இப்போ நான் சொல்லும் போது எனக்கு எதாவது கஷ்டமாக இருக்க போதா? கஷ்டமாக இருக்காது. அது என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கும்போது ஐயோ இதெல்லாம் எக்ஸாம் வந்துருச்சு, வேகமாக படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே படிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா
அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ப்ரெஷரில் எப்படி படிக்கணும், ஜாலியாக படிக்கணும். நம்ம ஆசைப்பட்ட வேலைக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் படிக்கணும். இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிட்டேன் இன்னைக்கு டேட்டில். அப்போ ஒரு 15 நாளைக்கு அப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம் என்னடா டேட் நோட் பண்ணி வச்சுங்க டேட்டை. அந்த டேட்டில் திரும்ப நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேனா அப்போ ஒரு டிக் பண்ணியிருக்கேன். ரிவிஷன் பண்ணிட்டு டிக் பண்ணிக்க எவ்வளோ ஒரு 2-3 டைம் பண்ணிங்கனாவே என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். திரும்ப ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நான் ஏதாவது ஜஸ்ட் வந்து என்னன்னா இது மட்டும் மறந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதை மட்டும் என்னன்னா நம்ம ரீகால் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதுதான் மறந்து போச்சுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது எப்பயுமே. சரி பாப்போம். இது என்ன பார்த்தோம், இவங்கலாம் வந்து என்னன்னா முதல் பெண்மணி, ஆங்கிலேயருக்கு எதிரான போயிட்ட முதல் பெண்மணி. இது எந்த வருஷம் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். 1700 இங்கே போட்டுருந்துட்டு 1730 1796 வரைக்கும் இருந்திருப்பாங்க. 1730 1796 வரைக்கும் இருப்பாங்க. 96 இறந்து போயிருப்பாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 1799 வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் அப்போ இறந்து போறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி யாருன்னா இவங்க தான். இப்போ என்னன்னா இவர் யாருக்கு இடையில வருவாங்க, பூலித்தேவருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இடையில வருவாங்க இவங்க பண்றது. ஏன்னா இவங்க 1730 1796 வரைக்கும் இந்த இடைப்பட்ட குளத்துல இருந்திருக்காங்க. பூலித்தேவர் அப்படிங்கிறது எப்படின்னா 1755 போர் செஞ்சிருக்காரு. அப்போ 1755 அவர் வந்து 67 அவர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இறந்து போனாரா இல்லை என்ன பண்ணான்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் இல்லை. 1767 அப்புறம் அவர் இல்லை. இவங்க எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 1730 பிறக்கிறாங்க. இவங்க எப்போ பிறக்கிறாங்க, 1730 பிறக்கிறாங்க. 1796 வரைக்கும் இருக்காங்க. இவங்க எங்க பிறப்பாங்க அப்படின்னா, இவங்க ஆக்சுவலாக என்ன அரசி அப்படின்னா சிவகங்கை அரசி. சிவகங்கையோட ஒரு குவீன் சிவகங்கை குவீன், சிவகங்கை அரசி. ராமநாதபுரத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் சிவகங்கை அரசி அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ சிவகங்கை அரசின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. சிவகங்கை அரசி யாருன்னா யார், வேலுநாச்சியார். இப்போ எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா இங்கே எங்கே பிறந்திருப்பாங்க, பிறப்பு யார் பிறப்பு அப்படிங்கிறது ராமநாதபுரம், ராமநாடு. இப்போ யாரோட அவங்க அப்பா பேர் என்ன, யாருங்க, செல்லப்ப சேதுபதி. செல்லப்ப சேதுபதி பேருந்து செல்லம்புத்த சேதுபதி எவ்வளோ எழுதிங்க சரிங்களா. செல்லம்புத்த சேதுபதி புக்கில் இருக்கு, நோட்டில் இருந்து செல்லப்ப சேதுபதினு 2 ஒன்று தான். ஓகேவா, 2மே செல்லமுத்து சேதுபதி ஆமாடு போது. இப்போ ஒரே ஒரு பொண்ணு தான் இவங்களுக்கு வந்து யாருன்னா ஒரே ஒரு பொண்ணு தான். இவரு எந்த அரசர் அப்படின்னா ராமநாதபுரத்தோட அரசர். யாரும் அவங்க அப்பா ராமநாதபுரத்தோட அரசர். அவங்க பொண்ணு வந்து அவங்க ஒரே ஒரு மகள். இல்லை அவங்க தான் என்ன கொடுத்துருப்பாங்க, குதிரை ஏற்றம் அந்த மாதிரிலாம் நிறைய கற்றுருப்பாங்க. அம்பு விடுறது, அந்த மாதிரி குதிரை ஏற்றம் பண்ணுறது. அப்புறம் நிறைய 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஆங்கிலம், தமிழ் தான் அவங்க. அதெல்லாம் தெரியல. உருது, ஆங்கிலம், உருது. வேற என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரெஞ்சு. ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. பிரெஞ்சு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் இருக்கு. தமிழ் அவங்களுக்கு தெரியும். தமிழ் தெரியாமல் இருப்பாங்களா? இப்போ வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா எத்தனை வயசுல மேரேஜ் நடந்திருக்குன்னா 16 இயர்ஸ்லேயே மேரேஜ் நடந்துடும். 16 வயசுலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருமணம் நடந்துருக்கும். திருமணம் வந்து 16 வயசுல நடந்துருச்சு. யார் அப்படின்னா இவங்க ஹஸ்பண்ட் பேர் என்னது, முத்து வடுகநாதர். அப்படிங்கிறது இவங்க ஹஸ்பண்ட் பேர். 16 வயசுலேயே நடந்திருக்கும். ஒரு பொண்ணு இருக்கும். அவங்க பொண்ணு பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். அவங்க பொண்ணு பேர் வெள்ளச்சி நாச்சியார். ஒரு மகள் இருந்திருக்கும். வெள்ளச்சி நாச்சியார் அவங்க பொண்ணு பேர்.
சரி அவங்க ஏன் நடந்திருக்கும் அதெல்லாம் அப்புறம் போகலாம். முத்துவடுகநாதர் அப்படிங்கிறது தான் இப்போ கதை. அவர் யார்? சிவகங்கை அரசர். சிவகங்கை அரசர். இவர் இறந்ததுக்கப்புறம் யார்? சிவகங்கை அரசியாக வேலுநாச்சியார் வருவாங்க. இப்போ எந்த வருஷம் இறக்குறாரு அப்படின்னு ரொம்ப முக்கியம். இப்போ எதனால இறக்குறாரு அப்படின்னு பாருங்க. 1772 அப்படிங்கிறது இயர் ரொம்ப முக்கியம். 1772 அப்படிங்கிறது ஏன் முக்கியம்? யார் யாருக்கு சண்டை நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கிறது தான் ஆல்பர்ட் நவாப் இருக்கார் பற்றி அவருக்கு நடக்கும். அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறது யார் இருப்பான்னா ஆங்கிலேயர் ஒருத்தர் இருப்பார். இப்போ முத்துவடுகநாதர் இருக்கும் வெர்சஸ் ஆல்பர்ட் நவாப். முகமது அலி இருக்கார்ல அவருக்கும், அதாவது முகமது டேட்டா வர மாட்டார், மாபஸ்கான் தான் வருவார் எல்லாருக்குமே. ஆல்பர்ட் நவாப் டேட்டா நம்ம ஆல்பர்ட் நவாப் சண்டை போடுறோம். இவங்க கூட யார் இருப்பாங்க அப்படின்னா பாஞ்சோர் அப்படின்னு இருப்பார். பாஞ்சோர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தளபதி இருப்பார். பாஞ்சோர் இங்கிலீஷ்ல வந்து பேனர்மேன் பார்த்தோம், இப்போ பாஞ்சோர்னு பார்க்குறோம். முகமது அலி தான் இருப்பார். முகமது அலி தான் ஒரு ஆல்பர்ட் நவாபா இருப்பார். இப்போ யாரும் ஆங்கிலேய அரசு தான் முக்கியம். ஆங்கில படத்தளபதி யார்? பாஞ்சோர் அப்படிங்கிறது. முன்ன பேனர்மேன் பார்த்தோம், கேம்பல் பார்த்தோம், ஜெனரல் ஹெரான் பார்த்தோம். ஜெனரல் ஹெரான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வருவார். அதுக்கப்புறம் புலிதேவரை வீழ்த்தினவர் யார்? கேம்பல். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வீழ்த்தினவர் யார்? பேனர்மேன். இப்போ முத்துவடுகநாதரை ஜெயிச்சவங்க யார்? பாஞ்சோர் அப்படிங்கிறது. எந்த வருஷம்னா 1772 வரைக்கும். 72 அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல போர் நடந்துன்னு பார்க்கணும். காளையார் கோயில். இதில் காளையார் கோயில் ரேஸ் நடந்தது. காளையார் கோயில் தான் நடந்திருக்கும். ஃபைட் நடந்த பிளேஸ், ஃபைட்டிங் பிளேஸ் நடந்த பிளேஸ் அப்படிங்கிறது என்னது? காளையார் கோயில். அடுத்து போகலாமா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைட் நடந்ததுக்கப்புறம் இவங்க வந்து எங்கே திண்டுக்கலுக்கு போயிடுவாங்க. ஒரு 8 வருஷம் அங்கே இருப்பாங்க. ஃபைட் நடந்து அதாவது இறந்துடுவாங்க. யாரோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் இவங்க தான் வந்து சிவகங்கை அரசியாக ஆகணும். இப்போ அரசி ஆகணும்னா அதான் ஆங்கிலேயர் வந்து தூக்கடிச்சிட்டாங்கல்ல. அப்போ நம்மள்கிட்ட படைபுறம் அவ்வளோ இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 8 வருஷம் எங்கே போயிருப்பாங்கன்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்னது? திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே வந்து என்னன்னா ஒரு 8 வருஷம் இருப்பாங்க. எங்கன்னா விருப்பாட்சி அப்படிங்கிற இது அது இல்லை. ஓகே, திண்டுக்கல் கோபால் நாயக்கர் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு 8 வருஷம் இருப்பாங்க. விருப்பாட்சி பிளேஸ் தான் நினைக்கிறேன். விருப்பாட்சி தாங்க. 8 வருஷம் எங்கே இருக்காங்க? விருப்பாட்சியில் இருக்காங்க. விருப்பாட்சி அப்படிங்கிற பிளேஸில் 8 வருஷம் யார் இருக்காங்கன்னா இந்த திண்டுக்கல் கோபால் நாயக்கர். அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் யார் இருப்பாங்க? வேலுநாச்சியார் வந்து இவங்க ஹெல்ப் கேட்டு இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 8 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் வந்து கரெக்டாக 1780 ஒரு சண்டை நடக்கும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹெல்ப்காக இருப்பாங்க. இது 1780 நான் வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா வேலுநாச்சியாரோட படைத்தளபதி யார் அப்படின்னா அவர் ஓகே. அதுக்கு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் பேர் இருந்தது தாண்டவராயர். படைத்தளபதி யாரு? தாண்டவராயர். இவங்க சின்ன மருது பெரிய மருதுலாம் இருப்பாங்க. அவர் யாருக்குன்னா யாரு? முத்துவடுகநாதர் இருப்பாங்க. முத்துவடுகநாதரோட படை வீரர்கள் தான் யாரு? சின்ன மருது பெரிய மருதுலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்னன்னா ஒரு ரொம்ப பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க. படை வீரராக இருப்பாங்க. படைத்தளபதி அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. போக போக பீரியட்லாம் என்னன்னா படைத்தளபதியாக முன்னேறி வருவாங்க. அது வரைக்கும் என்னன்னா அந்த படை வீரராக இருப்பாங்க. இப்போ ரொம்ப பெரிய படைத்தளபதி யாருன்னா தாண்டவராயர் அப்படிங்கிறது தான். இப்போ தாண்டவராயர் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பெரிய படைத்தளபதி. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு தூத்து போயிருப்பார். எங்கே போயிருப்பார் அப்படின்னா ஹைதர் அலின்னு இருப்பாங்க. ஓகே, விஜய் சார் ஹைதர் அலி இருப்பார். ஹைதர் அலி கரெக்டாக பார்த்துக்குங்க. ஹைதர் அலியோட பையன் பேர் திப்பு சுல்தான். இப்போ இருக்க பெரிய யார் இருப்பான்? ஹைதர் அலி இருப்பாங்க.
என்ன சொன்னேன் சொல்கிறேன், இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. கடிதம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இந்த நேரில் நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகுது. 1780 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, படைத்தளபதி தாண்டவராயர் இருக்கார். இந்த தாண்டவராயர் என்ன பண்ணுறாருன்னா தூது போவார். ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருப்பாங்க. யார்? வேலுநாச்சியார் வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த கடிதம் அப்படின்னு உருது மொழியில் எழுதியிருப்பாங்க. உருது மொழியில் எழுதி யார்கிட்ட அனுப்பியிருப்பாங்கன்னா ஹைதர் அலிகிட்ட அனுப்பியிருப்பாங்க. எதுக்காக அந்த கடிதம் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து ஆங்கிலேயர் சண்டை போட போகிறேன், அதாவது எனக்கு படை வீரர்கள் சில பேர் வேணும் அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கடிதம் டூ யாருக்கு? ஹைதர் அலி. யார் கூட்டு போவா அப்படின்னா தாண்டவராயர். தாண்டவராயர் அப்படிங்கும் கடிதம் கொண்டு போறாரு. என்ன கேட்டிருப்பாங்க அந்த கடிதத்தில்? என்ன இருக்குன்னா, 5000 காட்படை, 5000 குதிரைப்படை. இப்போ ஒன்றுமா வராதா? குதிரைப்படைக்கு தமிழ் படிச்சு தமிழ் தானே வைங்களா, தமிழ் தான் எழுத போறீங்க. இப்போ ஒருமா வராது? இங்கே இப்போ ஒருமா வராதா? குதிரை இப்போ வராதா? வருது, பார்த்துவோம். வந்து என்னன்னா, எழுவாயா? அது எழுவாய் தானே இல்லையா? எழுவாய் தானே, எழுவாய் தானே, பேர்ச்சல் தானே. அப்போ பேர்ச்சல் பக்கத்தில் இது வராதுல்ல, உட்டெழுத்து வராது. வல்லினம் மிகாது இல்லை, எழுவாய்க்கு அப்புறம் வல்லிகரம் மிகாது இல்லை. இனி பேசும் அப்படிங்கிறது என்ன வரும்? பொறுமை வராது. இனி பேசாது, கிளி பேசணும் ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ ஒன்றுமா வராதா? கிளி பேசும், அது ஒரு எழுவாய், பேர் சொல். அது வரல வல்லினம் மிகாது. நம்ம இது தேவைப்படுறது இல்லை, இதே வருது, நம்ம செக் பண்ணிக்கலாம், வராது அப்படிங்கிறது. சரி, இப்போ என்னன்னா 5000 காட்படையும் 5000 குதிரைப்படையும் தேவைப்படுறாங்க. இவங்க இங்கிலீஷ்ல பார்த்தரலாம். இது என்னன்னு எழுதிங்களா? என்ன எழுதுனீங்க? சரி, இன்ஃபேண்ட்ரி சரியா? காட்படை அப்படிங்கிறது இன்ஃபேண்ட்ரி. இது வந்து காவல்ட்ரி. குதிரைப்படையாக இருந்தது காவல்ட்ரி, கேவல்ட்ரி. இது வந்து குதிரைப்படை வச்சு. இப்போ என்ன மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, உருது மொழியில். கடிதம் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜில் இருக்குன்னா உருது லாங்குவேஜ்னு இருக்கும். லாங்குவேஜ் உருது லாங்குவேஜில் இருக்கும். ஓகே, உதாரணம் கடிதம் அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே என்னன்னா, திண்டுக்கல்ல ஒருத்தர் இருப்பார், படைத்தளபதி, அதாவது படை வீரர் ஒருத்தர் இருப்பார், படைத்தளபதினு வச்சுக்கலாம். யாரோட படைத்தளபதினா ஹைதர் அலியோட படைத்தளபதி இருப்பாங்க. திண்டுக்கல்ல ஹைதர் அலியோட ஒரு படைத்தளபதி இருப்பார். சையத் அப்படின்னு ஒருத்தர். ஹைதர் அலியோட படைத்தளபதி யாரு? சையத். அவர்கிட்ட போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் சொல்லியிருப்பார், இது மாதிரி நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நீ போய் பார்த்து பண்ணிட்டு வந்துரு. அதுட்டு யார் அப்படின்னா ஹைதர் அலி சையத் அப்படிங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுவார். இது மாதிரி நம்மள்ட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்குறாங்க, வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஹெல்ப் கேட்குறாங்க, அவங்க உருது மொழியில் எழுதிருக்கனால அவர் வந்து உருது மொழியில் எழுதிருக்கனால அவங்க பிடிச்சி போயிடும், ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சையத் அப்படிங்கிறது யார்? படைத்தளபதி. யாரோட படைத்தளபதி அப்படின்னா ஹைதரியோட படைத்தளபதி. அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கார். அதனால நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5000 காட்படையும் 5000 குதிரைப்படையும் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ஃபைட்டு 1780 ஃபைட்டு. இப்போ என்ன கேட்பாங்க, தாண்டவராயர் வந்து இப்போ போருக்கு போயிடலாமான்னு கேட்பாங்க. அவங்க வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இல்லை விஜயதசமி வரட்டும், விஜயதசமி வரட்டும், அப்போ வந்து என்னன்னா போருக்கு போகலாம். தசமி எதனால விஜயதசமி அப்படின்னா, அப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே போவாங்க, பூஜை பண்ணுறதுக்காக இந்த கோட்டைக்குள்ளே போவாங்க.
இப்போ என்னன்னா விஜயதசமி அப்போ உள்ள போகிறான். சிவகங்கை கோட்டை தான், சிவகங்கை கோட்டையை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. விஜயதசமி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீ போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1780 விஜயதசமி அன்னைக்கு வந்து உள்ளே போகலாம். அப்போ என்ன பண்ணோன்னா இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மஞ்சள் சாரியெல்லாம் கட்டிட்டு கோயிலுக்கு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டிட்டு உள்ளே போயிடுவாங்க. இந்த போர் வீரர்கள் வந்து பெண்களோட போர் படை வீரர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போயிடுவாங்க. இப்போ யார் தலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. இந்த பெண்கள் அதாவது பெண்கள் படையோட பெயர் என்னன்னா உடையாள். உடையாள் அப்படிங்கிறதான் அந்த பெண்கள் படையோட பேர் நேம். இப்படி இந்த சில பேர்லாம் வச்சுருப்பாங்களே, இந்த ஒரு படைக்கு இந்த பேர் அப்படின்னு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி என்னன்னா அந்த பெண்கள் படையோட பேர் என்னன்னா உடையாள். இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா குயிலி. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. புக்கில் மாற்றி 10th புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 11th புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நான் 11th புக்கில் உடையாள் அப்படிங்கிறவங்க. உடையாள் அப்படிங்கிறது பேர், இந்த பெண் படையோட பேர். அது தலைமை தாங்கினவங்க யாரு? குயிலி. இப்போ இது ஏன் உடையாள் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அது இங்கே எழுதிக்கிங்க. உடையாள் அப்படிங்கிறது ஒரு ஆடு மேய்க்கிற பெண். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில வேந்தாச்சரை பற்றி சில விஷயம்லாம் கேட்டுருப்பாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உழவு கேட்பாங்க. இந்த உழவு பூவை மறுத்துருப்பாங்க, அதாவது பாடித்தர மாட்டாங்க. உடையாள் அப்படிங்கிறது யாரு? ஒரு ஆடு மேய்க்கிற பெண். உழவு பூரை மறுத்துருப்பாங்க. உழவு பூரை மறுப்பு. அப்போ இங்கிலீஷ் எப்படி எழுதிங்கன்னா உடையாடு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா hesitate to give details ஆஃப் வெல்நன்சியர். உழவு போகிற மறுப்பு, தமிழ் என்னது உழவு போகிற மறுத்துருப்பாங்க. அப்புறம் என்னன்னா அவங்க அதெல்லாம் வந்து அவங்க உடையாள் அப்படிங்கிறத கொண்டுருவாங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது சொல்ல மாட்டேங்க அப்படின்ட்டு அவங்கள கொண்டுருவாங்க. கொண்டுட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க இது மாதிரி குணங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடுக்கல் நட்டிருப்பாங்க. யாருக்கு? உடையாளுக்கு. அப்போ இது மாதிரி வீரர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அடுக்கல் நட்டுற பழக்கம் இருக்கு. ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் நடுற பழக்கம் இருக்கு. நடுக்கல்லாம் இப்படி எப்படி பழைய காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு போர் வீரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, போரில் போய் இறந்துருவாங்க. இப்போ இறந்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஞாபகார்த்தமாக இவங்க வந்து இந்த மாதிரி இறந்துருக்காங்க, இந்த போரில் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீரரோட இதில் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதில் நட்டு வைப்பாங்க. ஒரு கல்லுவாக நட்டு வைப்பாங்க. அவங்க சமாதி இருக்கு பற்றியில் அவங்க வந்து நட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி கல்வி இறந்துருக்காங்க அப்படின்ட்டு இதனால இறந்துருக்காங்க அப்படின்னு நட்டு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா அந்த குறிஞ்சி மருதம் இருப்பீங்களே, குறிஞ்சி மருதம் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்களே. அப்போ எப்படி இருக்குன்னா ஆணையரை வந்து கவர்தல். ஃபஸ்ட் என்னது வெச்சி திரையா, வெச்சி கரந்தை அந்த மாதிரி இருக்குமா, வஞ்சி காஞ்சி. இப்போ வெச்சி திரையாப்போ ஆணையரை கவர்தல், ஆடுமுறை கவர செஞ்சுருவாங்க, போயிட்டு பிடிச்சிட்டு வர போவாங்க. வெச்சி அப்படிங்கிறது ஆணையரை கவர்தல். இப்போ ஆணையரை கவர்தல் மாதிரி என்னன்னா அப்போ ஆணையரை கவர்தல் அப்போ இறந்து போயிடுவாங்க, ஒரு சில பேர் இறந்துருவாங்க. அப்போ என்ன ஆணையரை கவரும் போது என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ அட்டாக் பண்ணும்போது என்னன்னா ஒரு சில பேர் இறந்துருவாங்க. அப்போ இறந்தும் போது என்னன்னா இவங்க இப்போ இது மாதிரி இதுக்கு ஆணையரை கவர போகும்போது இறந்து போயிட்டாங்க. அப்போ அதுவும் ஒரு வீரம் தான். அந்த காலத்தில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆணையரை கவர்ந்தா அவன் சண்டைக்கு வாடா அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட்டில் இருக்கிறவன சண்டைக்கு வா அப்படின்னு அர்த்தம். அதான் வந்து வெச்சி கரந்தை அப்படின்னா ஆணையரை கவர்ந்ததை திரும்ப போய் மீட்டு வருவாங்க. போயிட்டு திரும்ப போய் அவங்கள்ட்ட ஆணையரை அப்படிங்கிறது ரொம்ப செல்வம். மாடு அப்படிங்கிறது திருவள்ளுவர் செல்வம் சொல்லியிருப்பாங்களா. இப்போ செல்வம் அப்படிங்கிறது மாடாக தான் பார்த்துருந்தாங்க. இப்போ ஆணையரை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாடு. அப்போ அதை கவர்ந்துட்டு போனால் என்ன ஆகும்னா செல்வம் போன மாதிரி, ஒரு அரசனோட ஒரு செல்வம் போன மாதிரி. அதனால் என்ன பண்ணால் ஆணையரை கவர்தல் போகும்போது எதை இறந்து போயிட்டாங்களோ, இல்லை ஆணையரை மீட்கும் போது எதை இறந்து போயிட்டாங்களோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடுக்கல் நடுற பழக்கம் இருக்கு. தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தில் ஆணையரை வரும்போது இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா நடுக்கல் பழக்கம் வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு சான்று இருக்கும், இதுக்கப்புறம் ஃபர்தராக பார்ப்போம். இருந்தாலும் சும்மா காதில் கேட்டுங்க. எங்கே நடக்குதுன்னா புளியம்மான் கோமை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. தேனி மாவட்டத்தில் புளியம்மான் கோமை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் என்ன பண்ணால் அது ஒரு ரொம்ப ஃபேமஸான இருக்குது. 2006 கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லாம் சும்மா காதில் வாங்கிக்கோங்க, புக்கில் இருக்கிற விஷயம் தான். 2006 புளியம்மான் கோமை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே நடுக்கல் நட்டுருப்பாங்க. யார் இது மாதிரி ஆணையரை கவரும்போது ஒருத்தங்க இறந்துருப்பாங்க, நடுக்கல் நட்டுருப்பாங்க. அது வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அது எந்த மாவட்டம், அப்போ நடுக்கலுக்கான சான்று என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது புளியம்மான் கோம்பை அப்படின்னு சொல்லி அது நிறையா ஊர் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஊர் இது. அதை அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க.
ஆணையரை கவரும்போது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க நடுக்கல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஊர். இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உடையாள் அப்படிங்கிற உழவு பூரா மறுத்தனால என்ன பண்ணியிருப்பாங்க, நடுக்கல் நட்டுருக்காங்க. நடுக்கல் நட்டும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வேலுநாச்சியார் வந்து யார் அந்த பெண்மணி, போவோம் நம்ம பார்த்துட்டு போவோம், பார்த்துட்டு போவோம், பார்த்துட்டு போயிட்டு என்னன்னா அவங்க போட்ட தாலியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை கழட்டி நடுக்கலுக்கு போட்டிருப்பாங்க. நடுக்கலுக்கு வந்து போட்டுட்டு சாமி கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோ சரிங்களா? இதெல்லாம் கதை தான். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஓகே உடையாள்லாம் இவங்க உடையாளை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. உடையாள் யாருன்னு கேட்பாங்க, ஆப்ஷன் வச்சு வச்சுருவாங்க. இது மாதிரி வந்து பெண் படையின் தலைவி யாரு, தலைமை யாருன்னா குயிலி. அப்போ பெண் தலைவி அதான் இது ஆக்சுவலாக இதுதான் உண்மையான டேட்டா. அது வந்து நம்ம புக்கில் ஒரு சில மாற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலது. இதான் வந்து கரெக்டான டேட்டா. குயிலி அப்படிங்கிறது தான் வந்து இந்த தலைமை இருக்கிறது. ஓகேவா? இந்த குயிலி அப்படிங்கிறது இவங்க வந்து முக்கியம். குயிலி அப்படிங்கிறது முக்கியம். ஒன்றும் இல்லைங்க, பெண்கள் படையோட பேர் என்ன, உடையாள். ஏன் உடையாள்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் தான் இவரை சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பெண் தலைமை தாங்கிறதுக்கு ஒரு வீர மங்கை இருக்காங்க சரிங்களா? அவங்க யாரு, குயிலி அப்படிங்கிறத ஒரு வீர மங்கை. அவங்க தான் படை தலைமை தாங்குறவங்க சரிங்களா? இவங்க என்னன்னா இப்போ பெண்கள் தான் அங்கே போக முடியும். விஜயதசமி அன்னைக்கு ஆண்கள் அந்த இடத்துல உள்ளே போக முடியாது, பெண்கள் போக முடியும் அப்படின்ட்டு பெண்கள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ போயிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடு, யாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஏதோ ஒன்று சம்திங், நான் உள்ளே இருக்கேன் ஓகே அட்டாக் பண்ண வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிக்னல் கொடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேலுநாச்சியார். யார்கிட்ட, குயிலிட்டு. குயிலி தான் வந்து தலைமை. இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிட்டு சிக்னல் தர மாட்டாங்க. உள்ளே வந்து ஆயுத கிடங்குக்கு போவாங்க. ஆயுதம் எங்கே வெப்பன்ஸ்லாம் அடக்கி வச்சுருக்காங்களோ அங்கே போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. நெருப்பு வச்சு தண்ணியை கொளுத்திப்பாங்க. யார், குயிலி அப்படிங்கிறவங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முதல் தற்கொலை படை பெண்மணி, முதல் தற்கொலை பெண்மணி சொல்லியிருப்பாங்க. முதல் தற்கொலை படை பெண்மணி யார் அப்படின்னா குயிலி அப்படிங்கிறது பேர் நான் சொல்றேன் பெண்மணி அப்படிங்க முதல் தற்கொலை கொலை பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஸ்டாயிங் ஹெர்செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. டெஸ்டாயிங் ஹெர்செல்ஃப் herself ஃபார் வின்னிங் பேட்டில் எகன்ஸ்ட் பிரிட்டிஷ். அந்த மாதிரி பெருசாக எழுத வேண்டியது நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க. மெயின்ஸில் எழுதும் போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் உமன் கேமிய சூசைட் பாம்பு கூட எழுதிக்கலாம். நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. டெஸ்டாயிங் ஹெர்செல்ஃப் ஃபார் வின்னிங் த பேட்டில் அந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டெஸ்டாயிங் ஹெர்செல்ஃப் இந்த கதவும் நான் வச்சுங்க போதும். முதல் தற்கொலை படை பெண்மணி. தமிழில் நல்லா வார்த்தை அமைஞ்சிருச்சு, இங்கிலீஷில் அந்த மாதிரி வார்த்தை அமையல, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கேயும் தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் புக் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம், நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. தனித்தனியாக அழிச்சு கொண்டாங்க தான் போட்டிருக்காங்க. நெருப்பு கிடங்கில் தனித்தனியாக அழித்து கொண்டாங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு. நம்ம அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறத நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம் தமிழில். ஏங்க இது ரொம்ப தேவை வேணாம், நீங்கள் இங்கே பாருங்க, இது அப்படியே எழுதிங்க, கதை நான் ஒரு தான் போதும். அரசுவல் இதுதான் நெருப்பு கிடங்கோட பேர். அதாவது நெருப்பு ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, வெப்பன்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஃபயர் பண்ணிட்டாங்க. நீங்கள் புக்கில் படிச்சு 10th புக்கில் இது இருக்கும், இதில் படிச்சு இது என்னென்னா ஆச்சு எதிரையும் முடிச்சிருக்கு. குயிலி அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க, வின் பண்ணி தற்கொலை படை பெண்மணியாக மாற்றிட்டாங்க. அப்போ 1880 சிவகங்கை கோட்டை மீட்கப்பட்டது. சிவகங்கை கோட்டை மீட்கப்பட்டது. அவங்க வெப்பன்ஸே ஃபுல்லாக அறிஞ்சிருச்சு, பிரிட்டிஷோட வெப்பன்ஸ் ஃபுல்லாக அறிஞ்சிருச்சு. அவன் எதை வச்சு சொல்லுவான், அவங்க கன் வச்சு சுட்டுட்டு இருப்பாங்க. கன்னே அங்கே இல்லை, அவ்வளோதான். அப்போ அட்டாக் நம்ம களம் தான். இப்போ என்ன தெரியுங்கன்னா, சிவகங்கை ரீஸ்டோர்டு. என்னங்க கொடுத்து அவ்வளோதான், நம்மளே எழுதிக்க வேண்டியதான். பெரிய இதெல்லாம் இல்லை, புரியுற மாதிரி எழுதிக்கிட்டா அவ்வளோதான். ரொம்ப யாரும் செக் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு புரிஞ்சா சரி.
அடுத்த இவ்வளோதான். இவங்க வந்து மீட்டு எடுத்துட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள் இடத்துல இன்னும் ஒரு ரொம்ப வருஷம் இவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க மகள் தான். இப்போ வந்து இவங்க திரும்ப அரசி ஆயிட்டாங்க. சிவகங்கைக்கு அரசி ஆயிட்டாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் வயசாகிட்டே இருக்கும். இவங்களுக்கு யாருக்கு வேலுநாச்சியாருக்கு வந்து கொஞ்சம் வயசாகிட்டே இருக்கும். உடனே வந்து என்னன்னா வேலுநாச்சியார் அவங்க பொண்ணு வந்திருக்கும். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள பற்றி வெள்ளச்சி நாச்சியாரோ அந்த பொண்ணு பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிறது அவங்க பொண்ணு. இவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார். பெரிய வேங்கன் உடையார் தேவர். பெரிய வேங்கன் பெரிய வேங்க உடையார் தேவன். பெரிய வேங்க உடைய தேவன். உடைய தேவன். பெரிய வேங்க உடையன் தேவன். இதில் கேஸ்ட் பேர்லாம் வருங்க. அதெல்லாம் எதுவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஞாபகம் வைக்கிறதுக்காக தான். அதனால் கேஸ்ட் பேர் கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. சரியா? அது மாதிரி யூஸ் பண்ணாமல் பண்ணுவாங்க. பண்ணலாம் ஓகே. அதை வந்து எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாயக்கர் அப்படின்னா வருது அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஞாபகம் வைக்கிறதுக்காக, மெமரிக்காக தான். வேறு எதுக்காக கிடையாது. சரியா? அதனால் இதை அப்படியே படிச்சுக்கங்க. இதுக்கப்புறம் நிறையா வரும். ஏன்னா அவங்க அப்படியே தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே படிச்சுக்கிறோம். இதில் வேறு எதாவது சிந்தனையும் அதெல்லாம் எதுவும் போக தேவை. சரியா? கொஸ்டினில் வந்து வந்தாங்கன்னா ஒரு சில இது கேஷ் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் இருக்கிறவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். அவங்க வந்து கேஷ் தரக்கூடாது அப்படின்னா கேஷ் தர மாட்டாங்க. இது நாயக்கர்னா தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேறு வழி கிடையாது. ஓகேவா? அதுக்கு மற்ற சில விஷயம்லாம் இருந்தால் அது கரெக்டாக பார்த்துக்குங்க. நிறைய இது இதுக்கப்புறம் வரும். அப்போ அதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிற காரணம் என்னென்னா ஞாபகம் வைக்கணும். ஒரு சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பேர் ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக அப்படி சொல்கிறது. இது நிறைய பார்ப்போம். அது ஒரு சொல்கிறது காரணம். சரி, இதான் வந்து இதுதான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. யாரும் சிவகங்கையை அவங்க அந்த அம்மா வேலுநாச்சியாருக்கு அப்புறம் பெரிய வேங்கன் உடையான் தேவன் அப்படின்ட்டு இவர் வந்து கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருப்பார். இவங்களையும் ஆங்கிலேயருக்கு தோக்கடிச்சிருவாங்க. தோக்கடிச்சு திரும்ப சிவகங்கையை மீட்கப்பட்டிருக்கும். சிவகங்கை வந்து 1801 திரும்ப பிரிட்டிஷ்காரன்ட்டே போயிடும். சரியா? 1780 ஒரு 20 வருஷம் இவங்க சும்மா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டே போயிடும். இப்போ எப்போ இவங்க இறந்து போவாங்க அப்படின்னா 1796 வேலுநாச்சியார் வந்து இறந்து போயிடுவாங்க. வேலுநாச்சியார் வந்து 1796 இறந்து போயிடுவாங்க. வேலுநாச்சியார் வந்து இறப்பு. இதுக்கு முன்னாடியே அவங்க பொண்ணு இறந்து போயிடுவாங்க. லட்ச நாச்சியார் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடியே பொண்ணுங்க இறந்து போயிடுவாங்க. அவங்க பொண்ணு இறந்து போயிடுவாங்க. இதற்கு தேவையில்லை. இப்போ வேலுநாச்சியார் வந்து இறந்து போயிட்டாங்க. இதான் வந்து என்னன்னா வேலுநாச்சியார் கதை. திரும்ப ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. புதுசெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க, யாரோட பராமரிப்பில் இருந்தாங்க, யார்கிட்ட வந்து தூது அனுப்புனாங்க, யார் தளபதியாக இருந்தாங்க, இவ்வளோதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கப்புறம் தான் என்னன்னா பாதுகாவலர் ஃபுல்லாகவே இவரை பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து மருது சகோதரர்கள். அடுத்தாரு மருது பிரதர்ஸ். மருது சகோதரர்கள் முத்தோடினாக இருக்கும் போதே இவங்க இருப்பாங்க. பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் யார் வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னன்னு பார்ப்போம். இவர் வந்து மருது சகோதரனா அண்ணா ஒருத்தர் இருப்பார், தம்பி ஒருத்தர் இருப்பார். பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருது தமிழ் அப்படியே இங்கிலீஷ் அப்படியே எழுதிக்கிங்க. அதுதான் பெரிய மருது, சின்ன மருது. சின்ன மருது, பெரிய மருது, சின்ன மருது. அந்த புலித்தேவர் பக்கத்தில் ஒரு வார்த்தை போட்டு எழுதிக்கிங்க. ஒண்டி வீரன் அப்படியே ஒருத்தர் எழுதிங்க. புலித்தேவர் பக்கத்தில் கேப் இருந்தால் ஒண்டி வீரன் எழுதிக்கிங்க. ஒண்டி வீரன் புலித்தேவர் பக்கத்தில் அவர் படைத்தளபதி. இன்னொரு பேர் கிடையாது. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது புலித்தேவரோட படைத்தளபதி. அதை சொல்லாமல் அதை மட்டும் வார்த்தை எழுதிக்கிங்க. அந்த கதை நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது புலித்தேவரோட படைத்தளபதி. அவர் பேர் ஒண்டி வீரன். இதில் இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா இவர் வந்து இதுக்கு போயிருப்பார். ஆங்கிலக்காரங்க வந்து அட்டாக் பண்ண போயிருப்பார். அட்டாக் பண்ண போகும்போது குதிரையில் போவார். இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த குதிரையில் போயிட்டு என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்க போர் வெப்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்பன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருப்பி வச்சுட்டு வந்துடுவார். எல்லா பக்கமும் திருப்பி வச்சுட்டு வந்துடுவார். வெப்பன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பீரங்கியாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், திரும்ப ஆங்கிலேயர் பக்கம் என்ன இருக்கோ அதை போய் திருப்பி வச்சுட்டு வந்துடுவார். போய் நைட்டே என்ன பண்ணியிருப்பாருன்னா
திருப்பி வச்சுட்டு போயிடுவார். திருப்பி வச்சுட்டு போகும்போது என்ன பண்ணோம்னா, உடனே இவர் பார்த்துட்டு உடனே அவங்க தூக்க காலத்தில் சுட ஆரம்பிச்சிருவாங்க. சுட்டு அவங்க பக்கமே எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, படத்தில் பார்க்குற மாதிரி தான் வெப்பன்ஸை திருப்பி வச்சிருவாரு. அப்போ என்ன ஆகுனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு வீரன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கையை வெட்டிடுவாங்க. யாரும் ஒண்டி வீரனோட கையை வெட்டிடுவாங்க. அது வந்து என்னன்னா, அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து இவ்வளோ பேரை கொண்டுட்டேன், அதில் உன் கை போனதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இவ்வளோதான் அவர் பற்றி கதை. சரிங்களா? அப்போ ஒண்டி வீரன் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. அந்தளவு தான் நம்ம கேட்பாங்க. யார்? புலிதேவரோட படைத்தளபதி. புலிதேவரோட படைத்தளபதி. சின்ன மருது பெரிய மருது பார்ப்போம். அதை போன கிளாஸ் சொல்லான் இருந்தேன், நான் மறந்துட்டேன். இதான் நான் ஒரு ஊமத்துறை செவத்தையெல்லாம் யாரு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் யாரு? கண்டபொம்மனோட தம்பிங்க. இவங்க யாரு? பெரிய மருது அப்படிங்கிறது யாருன்னா, இன்னொரு பேர் இருக்கு, வெள்ளை மருது அப்படின்னு ஒரு பேர். பெரிய மருதுக்கு வெள்ளை மருது அப்படின்னு பேர் இருக்கு. ஒயிட் கலர் எழுதிட்டேன், நான் வச்சுங்க வெள்ளை கலர்ல வெள்ளை மருந்துன்னு எழுதிட்டேன். யா, அதனால பெரிய மருந்துக்கு இன்னொரு பேர் என்ன? வெள்ளை மருது. இவங்க எந்த பேர்லேருந்து எந்த பேர் இருப்பாங்கன்னா, இப்போ இவர் தான் பெரியவர். 1748 பிறந்திருப்பாரு. 1801 வரைக்கும் இருப்பார். யாரு? பெரிய மருது. 1848 எழுதியிருப்பாரு, இன்னும் வரைக்கும் இருப்பார். சின்ன மருது அப்படிங்கிற தம்பி 1753 1801 வரைக்கும் இருப்பார். 1853 1801 வரைக்கும் இருப்பார். இவங்க பிறந்த ஊர் வந்து நரிக்குடின்னு சொல்றாங்க. நான் வச்சுங்க கேட்கறாங்கன்னு தெரியல. இது நான் நரிக்குடி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க. சிவகங்கை நரிக்குடி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க 2 பேரும். சின்ன மருது தான் ரொம்ப சேப்புவாங்க இவர். பெரிய மருது அப்படிங்கிறது படைத்தளபதி. சின்ன மருது அப்படிங்கிற ஆலோசகர். ஆலோசகர், அட்வைசர். தமிழ்ல அது, இங்கிலீஷ்ல என்னது? அட்வைசர், ஆலோசகர். சின்ன மருது அப்படிங்கிறது ஆலோசகர். யாருக்கு ஆலோசகர்னா, வேலுநாச்சியாருக்கு ஆலோசகராக இருப்பார். வேலுநாச்சியாரோட ஆலோசகர் யாருன்னா சின்ன மருது. பெரிய மருது படைத்தளபதி. பெரிய மருது யாரு? படைத்தளபதி. இப்போ இது சாவுறதா? சின்ன மருது வந்து நான் வச்சுங்க. இதெல்லாம் இது மாதிரி நான் வச்சாதான் எக்ஸாம் எல்லாம் மறக்காது. சரியா? சின்ன மருது சாவுறது, ஆலோசகருக்கு சாவுறது. அப்போ அவரு தான் அட்வைசருக்கு. வேலுநாச்சியாரோட அட்வைசர். அட்வைசருக்கு எஸ் வரும். படைத்தளபதி ஆரம்பிச்சு. அவர் பிறந்த ஊர் நரிக்குடி அப்படிங்கிற சிவகங்கையில ஒரு ஊர். வேலுநாச்சியார் கீழே தான் இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும். இவருக்கு பேரா? சின்ன மருதுக்கு இன்னொரு பேர் இருக்கா? என்ன பேர் இருக்கு? 3 பேர் இருந்துச்சா? நான் எழுதுறியா? படிச்சுங்க, படிச்சது இவங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ தானே படிக்கிறீங்க. அது வந்து பழைய சிலபஸ். அது படிச்சிருப்பாங்க. இப்போ இன்னும் சிலபஸ் இவங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் புரியுதுதான். அதனால நீங்க இன்னும் ஒரி பண்ணிக்க தேவை. இதெல்லாம் இப்போ வந்த புக்குங்க. ஆமா, எல்லா புக்கும் புது புக்கு எல்லாமே. 2019 வந்த புக்கு. 2019 என்ன படிச்சிருப்பீங்க நீங்க? அவ்வளோதான். அப்புறம் என்ன? அது 10th புக் இருக்கு. ஓகே ஓகே. என்னதுங்க? எப்படி தெரியும் கேட்குறீங்களா? இதெல்லாம் எப்படி தெரியும்னா, அப்படி கிடையாது. புக் எடுத்து படிச்சிங்களா புக்கு? இது நான் நரிக்குடிமே ஊர் பேருங்க. சிவகங்கையில ஒரு ஊரு. ஆமா, அங்கதான் பிறந்தாங்க. நிறைய இருக்கு. இதுல மருது பிரதர்ஸ் பத்தி வெள்ளை மருது. சின்ன மருதுக்கு வந்து லயன் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையின் சிங்கம் சின்ன மருது. சிவகங்கையின் சிங்கம் யாருன்னா சின்ன மருது. லயன் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையின் சிங்கம். சிவகங்கையின்
சிவகங்கையின் சிங்கம். லயன் ஆஃப் சிவகங்கை. இன்னும் வருது. வேற என்ன பேர்னா ஒரு தமிழ்நாட்டின் வால்டர் ரூசோன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் வால்டர் ரூசோ. வால்டர் ரூசோ, தமிழ்நாட்டின் வால்டர் ரூசோன்னு சொல்றாங்க இவரை. இவ்வளவுதாங்க புக்ல இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஏதோ பேர் ஞாபகம் தான் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க, நான் செக் பண்ணிட்டு அவங்க சொல்லி கொடுங்க. சிவகங்கை சிங்கம் தான் இருந்துச்சா? புக்கில் அதான் இருக்குது, சிவகங்கை சிங்கம் இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ரா இருக்கிறதா, புக்கில் தான் இல்லை. இன்னும் வருது ஆலோசகர், தெரிஞ்சா போதும். பையன்லாம் இருக்கும், இதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா? இவங்களுக்கு பையன் எல்லாமே இருக்கும். தன் இவங்களுக்காக இருப்பாங்க. சரி, இவங்க என்னன்னா இப்போ மது சோதரர் 1799 வரைக்கும் என்னன்னா பாளையக்கார போர்னு சொல்லுவாங்க. பாளையக்காரன் போர்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்திய புரட்சி. யார் சொல்லுவான் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். நம்மள அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க தென்னிந்திய புரட்சி அப்படின்ட்டு. சவுத் இந்தியன் ரெபலியன் சொல்றாங்க. 1700 இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கட்டம். பாளையக்கார போர் அப்படிங்கிறது 1799 வரைக்கும். இப்போ எந்த பீரியட் வச்சுக்கலாம்? 1755 ஆரம்பிச்சுக்கலாமா? 55 1799 வரைக்கும் என்னன்னா பாளையக்காரர் போர் 1, அதாவது வந்து பாளையக்காரர் வார் 1. இது வந்து என்னன்னா பிரிட்டிஷ் ரெக்கார்டு, ஆங்கிலோட குறிப்புப்படி பிரிட்டிஷ் ரெக்கார்டில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பாளையக்காரர் 1 இது வரைக்கும். அப்புறம் வந்து 1800 வந்து இதுக்கப்புறம் வரது என்னன்னா பாளையக்காரர் 2 அப்படின்னு சொல்றாங்க. 1800 1801 வரைக்கும் பாளையக்காரர், இரண்டாம் பாளையக்காரர் போர், முதல் பாளையக்காரர் போர், இரண்டாம் பாளையக்காரர் போர்னு சொல்றாங்க. முதல் பாளையக்காரர் போர், இரண்டாம் பாளையக்காரர் போர்னு சொல்றாங்க. இது யாரு? பிரிட்டிஷ் ரெக்கார்டில் சொல்றாங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் சொல்றாங்க ரெக்கார்டில். நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? தென்னிந்திய போர்னு சொல்றோம். தென்னிந்திய கிளர்ச்சி இல்லை புரட்சி, தென்னிந்திய புரட்சி தான் வச்சு. சவுத் இந்தியன் ரிபலியன் இல்லை, ரெண்டாயிரம் பாளையக்கார போர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? தென்னிந்திய புரட்சின்னு சொல்றோம். தென்னிந்திய புரட்சின்னு சொல்றோம். தென்னிந்திய புரட்சின்னு சொல்றோம். இது ஏன் தென்னிந்திய புரட்சின்னு சொல்றோம்? சில இது இருக்கு. இது என்ன பண்ணா கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. கூட்டமைப்பு அப்படிங்கிறது என்னங்க? ஒரு வருஷம் ஒரு ஆயிரம் வந்து பிடிச்சிருவாங்க, பிடிச்சி கொண்டுருவாங்க. ஆங்கிலேயர் வந்து கொண்டுருவாங்க, புரட்சி என்ன சவுத் இந்தியன் ரிபலியன். இப்போ என்ன பண்ணா சில கூட்டமைப்புலாம் இருக்குங்க. அந்த கூட்டமைப்பு பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா திருநெல்வேலி கூட்டமைப்பு. திருநெல்வேலி கூட்டமைப்பு குரூப்னா வச்சுங்க. திருநெல்வேலி கூட்டமைப்பு. இதில் வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்னா கான்ஃபெடரேசி. கான்ஃபெடரேஸ் கூட்டமைப்பு குரூப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால் இந்த வார்த்தை கான்ஃபெடரேஸ். திருநெல்வேலி கூட்டமைப்பு தான். தெரியாது கூட்டமைப்பில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா முக்கியம். இதில் யாராக இருப்பாங்க? திருநெல்வேலியில் யாராவது இருப்போம்? திருநெல்வேலி. பாஞ்சாலங்குறிச்சி யார் இருக்கும்? கட்டபொம்மன். திருநெல்வேலி கூட்டமைப்பு அப்படின்னா கட்டபொம்மன் தான். கட்டபொம்மன். சரி, இவ்வளோ தம்பி யாரு? இளவன். இவ்வளோ தம்பி யாரு? ஊமதுரை சவத்தையா. தம்பி யாரு? ஊமதுரை சவத்தையா. ஆமா ஆமா, அவன் தம்பி அண்ணா இருந்தா தம்பி இருப்பாங்க. தம்பி உடையான் படைக்கணிதம். தம்பிலாம் யாரும் வருது? இவங்களுக்கா? இவங்க பையன் தாங்க இருக்கு, வேற பேர்லாம் இல்லைங்க. அது அவங்க பையன் தான் வயசுல தான் இருக்காங்க, வேற பேர்லாம் எதுவும் இருக்கா? இல்ல சொல்லுங்க.
கமுதி, திருவயன், வேற பேர்லாம் இது புக்கில் எதுவும் இல்லை, படிச்சிருந்தா ஒரு சொல்லுங்க. இதனா இதுதான் கதை புக் படிச்சிங்களோ? ஏதோ கதை புக் படிச்சிருக்கீங்க. நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. நான் புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்கள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாங்க இது கூட்டமைப்பு ஃபர்ஸ்ட் நம்ம இது முடிச்சுட்டு அதை கூட நான் கதை சொல்லுவேன். அந்த கதை உங்களுக்கு வரும், நான் சொல்றேன். நான் அதை சொல்லுவேன். இது நான் வச்சுங்க. நம்ம என்ன சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் ஸ்பிட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுத்து அதுக்கப்புறம் அந்த கதை சொல்லுவோம் உங்களுக்கு. சரியா? கட்டபொம்மன் அப்படிங்கிறது, கட்டபொம்மன் இவங்க கூட யார் இருக்காங்க? ஊமுதலை செவத்தையா இருக்காங்க. இப்போ திருநெல்வேலி கூட்டமைப்பில் யார் யார் இருப்பாங்கன்னா, கட்டபொம்மன், ஊமுதலை செவத்தையா இருக்காங்க. அடுத்து யாருன்னா, அது மதுரை ராமநாதபுரம் கூட்டணி. மதுரை ராமநாதபுரம் கூட்டணி. ராமநாதபுரம் ராமநாடு கூட்டமைப்பு. ராமநாதபுரம் தான் ராமநாடுன்னு சொல்லுவாங்க. நான் சும்மா ஸ்டார்ட் பண்ண எழுதிக்கிறேன். ராமநாதபுரம் கூட எழுதிக்கிறேன். என்னங்க? ராமநாதபுரம், மதுரை ராமநாதபுரம் தான் கூட்டமைப்பு. இப்போ அங்கே யார் இருப்பாங்க? மருது சகோதரர் இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே அடங்குங்க. சிவகங்கை எல்லாமே இது அடங்கிடும். சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை எல்லாமே இது. மதுரை சரி, மருது சகோதரர்கள். இது நிறைய இருப்பாங்க. மதுரை கல்லர்கள் இருக்காங்க. மதுரை கல்லர்கள். மூணாவது வந்து யாருன்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்பு. இப்போ யாரு திண்டுக்கல் கூட்டமைப்புனா யார் இருப்பா? அவங்களா இருக்க மாட்டாங்க. திண்டுக்கல்ல யார் இருப்பா? திண்டுக்கல் கோபால் நாயக்கர் இருப்பார். அவன் வேலுநாச்சியாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. வேலுநாச்சி சிவகங்கைக்காரங்க. அவங்க இப்படி கூட்டமைப்பில் இருப்பாங்க. வந்து போய் அடைக்கல இருப்பாங்க. அடைக்கலம் வந்துட்டு போயிடுவாங்க தனியாக. கூட்டமைப்புலாம் இருக்க மாட்டாங்க. கூட்டமைப்பு அப்படிங்கிறது எப்போ நடக்குது? 1799 அப்புறம். 1796 வேலுநாச்சியாரெல்லாம் இறந்து போயிருப்பாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பு 1799 அப்புறம் தான் இதெல்லாம் விஷயம் நடக்குது. 99 ஆரம்பிக்கும். திருநெல்வேலி கூட்டமைப்பு அது யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் போயிட்டு இது மாதிரி மருத்துவர்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு பிடிக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி கூட்டமைப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. அதை வந்து இவங்க பிளான் பிடிச்சிருக்கும். இவங்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக தான் இருக்காங்க. மருது சகோதரர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்ட்டு யாருக்கு தெரியும்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரிய ஆரம்பிக்கும். உடனே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கு வந்து பிடிச்சி போய் வாங்க சரி பண்ணலாம், ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிப்பான், சிவகிரி பாளையக்காரரை போய் அட்டாக் பண்ண போவார். சிவகிரி அப்படிங்கிற லாஸ்ட் சொல்லியிருப்பதெல்லாம் சிவகிரி பாளையக்காரர். அங்கே வந்து ஏன்னா சிவகிரி அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல மறைஞ்சிருந்து தாக்கிறதுக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிலேயர் வந்து மறைஞ்சிருந்து தாக்க முடியும். சிவகிரி அந்த மலையில் ஒரு மலை, சிவகிரி அப்படிங்கிறது ஒரு மலை. கிரினாவே மலை தானே, சரிங்களா? கிரிவலம் போகிறாங்க, திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க அப்படின்னா சிவகிரி அப்படிங்கிறது ஒரு மலை. எங்கே இருக்குன்னா, இப்போ அந்த சிவகிரி அப்படிங்கிற இந்த ஈரோட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊர் சிவகிரி அப்படிங்கிறது ஊர் இருக்கு. அப்போ அந்த மலையிலேருந்து மறைஞ்சிருந்து தாக்கிறதுக்காக சிவகிரி பாளையக்காரர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க போவாங்க. அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாரு. உடனே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணோன்னே எங்காலே அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க போடுவாங்க. யார்? பேனர்மேன் வருவார். அப்போ தான் அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி வார்னிங் கொடுப்பாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி போய் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு ராமலிங்கர் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து அந்த கதை அப்படியே முடிஞ்சிச்சு. திரும்ப மருதுசகோதரர் வந்து வேற அவங்க இறந்து போயிடுவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமே யார் இருப்பாங்க? மருது சகோதரர் இருப்பாங்க. அந்த மருது சகோதரர்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, திரும்ப திண்டுக்கல் கோபால் நாயக்கரோட போய் சேர்ந்துப்பாங்க. இந்த கதைலாம் நல்லா ஆவச்சிங்க. இந்த இது எழுதுட்டு இந்த பாயிண்ட்ஸ் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. நான் சொல்கிற கதைலாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. இப்போ திண்டுக்கல் கோபால் நாயக்கரும்
யாரு மருசுகரும் அவர் பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம். இப்போ திண்டுக்கல் கோபால் நாயக்கர் இவருக்கு இதுக்குள்ள இந்த கூட்டமைப்புக்குள்ள யார் இருக்காங்க? திண்டுக்கல் கோபால் நாயக்கர் இருக்காரு. திண்டுக்கல் கோபால் நாயக்கர் இருக்காரு. இப்போ வேற யார் இருப்பாங்க அப்படின்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர். மணப்பாறை முட்டு மணப்பாறை முறுக்கு திருச்சி இருக்கு. மணப்பாறை லட்சுமி நாயக்கர். இந்த ஊர் இதெல்லாம் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. எந்த கூட்டமைப்பில் யாராவது இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு பேரை வந்து என்னங்க மலப்புரம் தான். மலப்புரம் தான் கேரளாவில் இருக்கு. மணப்பாறை அப்படிங்கிறது முறுக்கு. மணப்பாறை முறுக்கு. மணப்பாறை லட்சுமி நாயக்கர். தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். அடுத்து வந்து ஆனைமலை யாதுல் நாயக்கர். ஆனைமலை பூஜை நாயக்கர். அடுத்து ஆனைமலை. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. யார் இருப்பாங்க? ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு தப்பாக தான் கேட்டிருக்காங்க. மேத்ஸ் இது ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் இங்கில ஏதாவது இருக்காங்க அப்படின்ட்டு யாரும் வரமாட்டாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துது. ஆனைமலை ஏன்னா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆனைமலை யாதுல் நாயக்கர். எல்லாமே அது வந்து என்னன்னா நாயக்கர் அப்படின்னு இவங்க விஜயநாயக்கர் என் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இவங்களாம் இங்கே நிவசிச்சு போயிடுவாங்க. அதனால அந்த எல்லாமே நாயக்கர் அப்படிங்கிறது அப்படிலாம் பண்ண முடியாது. வேறு ஆனைமலை அப்படின்னா ஆனைமலை யாதவ் நாயக்கர் வந்து மேட்ச் பண்ணணும். அப்புறம் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். அண்ணன் இங்கே இருக்கு நீலகிரி. ஆனைமலை நீலகிரி பொள்ளாச்சி சொல்றீங்களா? ஆமாம்மா கரெக்டு தான். அதான் ஆனைமலை தான். அதான் கரெக்டு தான். அந்த மலை தொடர்ச்சி தான் என்ன ஆகுதுன்னா நீலகிரியெல்லாம் ஒரே இதாக இருக்கும். சரௌண்டிங்ஸ் தான். பொள்ளாச்சி தான் கரெக்டு தான். சரணாலயம் தான் இருக்குது. டைகர் புலி சரி எலிஃபண்ட் ரிசர்வ் இருக்கும். ஆனைமலை எலிஃபண்ட் ரிசர்வ் இருக்கும். புலி இருக்கும். புலி சரணாலயம் என்ன சரணாலயம் பேர்? அப்புறம் இது இருக்கு அவங்க வந்து வேற சொல்றாங்க. புலிகள் சரணாலயம் ஒன்று இருக்கு. புலிகள் காப்பகம் இருக்கு. நான் சொல்றேன். இது பார்த்து ஃபர்ஸ்ட் போவோம். இது திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், ஆனைமலை யாதவ் நாயக்கர். இவங்களாம் எந்த கூட்டமைப்பு? திண்டுக்கல் கூட்டமைப்பு. அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க இல்லைன்னு சொல்லிடணும். சரியா? அடுத்து மலபார் கோவை கூட்டமைப்பு. மலபார் கோவை கூட்டமைப்பு. எனக்கு வேற சொல்லிட்டீங்கன்னா அதை நான் யோசிச்சே இருப்பேன். கோவை கூட்டமைப்பு. மலபார் கோவை கூட்டமைப்பு. கோவைங்க கோயம்புத்தூர். இது கூட்டமைப்பு. அடுத்த கூட்டமைப்பு மலபார் கோவை கூட்டமைப்பு. இங்கே யார் தலைமை தாங்குவாங்கன்னா கேரளா வரணும். நிறைய பேர் இருக்காங்க. நம்பூதிரி கேரளா வரணும். தலைவர் வந்து கேரளா வரணும். தலைவர் கேரளா வரணும். நீங்க சொல்லும் போது கவனிக்க படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு இருந்தீங்களா? தலைவர் கேரளா வரும். சரிங்களா? இது தலைவர் வந்து அப்புறம் நிறைய பேர் நம்பூதிரிகள் இருப்பாங்க. நம்பூதிரி இது போதும். மாப்பிள்ளை எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் போதும். 2 இது போதும். கேரளா வருமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் தான் பெஸ்ட். அடுத்து கர்நாடகா. இது இதனால தென்னிந்திய கூட்டமைப்பு பாருங்க. தென்னிந்திய போர்னு சொல்றதுக்கு காரணம் என்னது? எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க. கர்நாடக கூட்டமைப்பு. கர்நாடக கூட்டமைப்பு. இங்கே யார் இருப்பா அப்படின்னா மைசூரில் ஒருத்தர் இருப்பார். மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர்.
கிருஷ்ணப்ப நாயக்கர். அடுத்து மராத்தியர் கூட்டமைப்பு. மராத்தியர் வந்து குண்டாஜி வாக். இவர் ஒரு மராத்திய அரசர் கூட்டமைப்பு. மராத்திய கூட்டமைப்பு குண்டாஜி வாக். அவர் பேரு குண்டாஜி வாக். சத்ரபதி சிவாஜி இருக்காருல்ல, சிவாஜியோட வம்சாவளி. வெங்கோஜி நிறைய பேர் ஜிஜின்னே வருவாங்க. அவ்வளோதான். இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருன்னா ஹைதராலில இருந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கன்னா மைசூர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இவர் குண்டாஜி வாக்க. ஹைதராலி தான். ஹைதராலியோட பையன் திப்பு சுல்தான் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா அப்போ என்னன்னா மராத்தியருக்கு சண்டை நடக்கும். மராத்தியர் வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே மைசூரில் வச்சிருப்பாங்க. இவர் வந்து விடுதலை பண்ணாலே இவரும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிப்பார். பேர் தெரிஞ்சா போதும், ரொம்ப பெருசாக தெரியல. இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதான் இந்த ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னது ஃபைட் நடக்க போகுது. இப்போ என்ன ஃபைட் நடக்க போகுது அப்படின்னா பிளான் பண்ணிட்டாங்க. சதி ஆலோசனை. தமிழ்ல ஈஸியாக எழுதிடுறோம், இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஆர்கனைசிங் அப்ரைசிங். சதி ஆலோசனை இப்போ எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா எந்த வருஷம் அப்புறம் 1800 ஏப்ரலில். ஆமாம், 1800 சதி ஆலோசனை எங்கே நடந்தது? ஆலோசனைனா சும்மா வந்து நீங்களாம் வாங்க நம்ம பேசலாம், என்னைக்கு வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசலாம் அப்படின்ட்டு 1800 அப்போ என்னன்னா விருப்பாட்சியில் பேசுகிறாங்க. ஏப்ரல் மாதம் 1800. கொஸ்டின் கேட்பாங்க, சதி ஆலோசனை இந்த ஆர்கனைசிங் ஆப்ரேஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1800 விருப்பாட்சியில் ஏப்ரலில். யார் அப்படின்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கரும் ப்ளஸ் சின்ன மருது தான் கொஞ்சம் ஒரு வால் மாதிரி துருன்னு இருப்பார். எல்லா விஷயத்துக்கும் அவர் பண்ணிருப்பார். பெரிய மருது வந்து அந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். சின்ன மருது அப்படிங்கிற திண்டுக்கல் கோபால் நாயக்கரும் சின்ன மருது நான் வச்சுக்கணும். சின்ன மருதும் திண்டுக்கல் கோபால் நாயக்கரும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் சதி ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்க ஹெட்டு மாதிரி வச்சுங்க, மற்றவங்களாம் இருப்பாங்க, இவங்க தான் ஹெட்டு மாதிரி விருப்பர்ஸ். இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது இவங்க 2 பேர். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஜூன் மாதம் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் முன்கூட்டியே மே மாதமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும், கோயம்புத்தூர் ஸ்டார்ட் ஆயிரும். ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. நான் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கணும், முன்னாடி பெரிய ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னன்னா கோயம்புத்தூரில் என்னன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ப்ரீயராக மேலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து என்னன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். மே 1800 எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் ராமநாதபுரம், மதுரை அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ என்னன்னா இந்த சதி ஆலோசனை அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். எங்கே பண்ணால் விருப்பாட்சியில் பண்ணிட்டாங்க. திண்டுக்கல் கோபால் நாயக்கரும் சின்ன மருதும் பண்ணுறாங்க. ஜூன் மாதமே ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னாச்சுன்னா மறுபடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். மறுபடியே ஆமாம் பிளான் வந்து போட்டது வந்து ஜூன் மாதம். ஆனால் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபைட்னா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களாம் இதாக இருக்கு. சரி, இதில் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய கதை வந்து லிங்க் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏன் சொல்கிறது அப்படின்ட்டு வேறு.
சரி, இதுல வந்து என்னன்னா அக்னிவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அக்னி அக்னிவ் அக்னிவ் அப்படிங்கிறது ஒருத்தர் இருப்பாரு. இப்போ அக்னிவ் அக்னி ஒருத்தர் இருப்பாரு. இவர் பேர் படைத்தளபதி. அக்னி அப்படிங்கிறது படைத்தளபதி. ஆங்கிலேயர் தாங்க இவங்க. அக்னிவ் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் படைத்தளபதி தான். கர்னல் இன்ஸ் கர்னல் இன்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். இல்ல இன்ஸ் கர்னல் இன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த புரட்சி ஒடுக்குறாங்க. தென்னிந்திய புரட்சியை ஒடுக்கியவர்னு சொல்லுவாங்க. கர்னல் அக்னிவை என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னிந்திய புரட்சியை ஒடுக்கியவர். டு கண்ட்ரோல் த சவுத் இந்தியன் ரிபிலியன். இந்த பர்சன் ஹூ கண்ட்ரோல் த சவுத் இந்தியன் ரிபிலியன் யாருன்னா அக்னிவ். தென்னிந்திய புரட்சியை ஒடுக்கியவர் சொல்லுவாங்க. ரிபலியன். இப்போ வேற என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டதாங்க. புக்கில் அதான் இல்லை. இதை கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கறது. அதுதான் நான் இந்த அதாவது கன்ஃபியூஷன் எதுவுமே வராது இதில். என் புக்கில் வந்து இந்த கதை வேற மாதிரி இருக்கும் லைட்டாக. நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டது. தென்னிந்திய கிளர்ச்சி ஒடுக்கியவர் அப்படின்னு இந்த அக்னி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இல்லை, இன்னும் வேற ஆப்ஷன் அப்படின்னு என்ன இருக்குன்னா, வத்தலை கொண்டு போற அப்படின்னு நடந்திருக்கும். வத்தலை கொண்டு இதெல்லாம் புக்கில் கிடையாது. ஸோ ஆஃப் பண்ணி வச்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எழுதி வச்சோம். நான் கதை சொல்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து கதை நான் சொல்லுவேன் என்னன்னு. சரி, புக்கில் கதை சொல். வத்தலை கொண்டு போர். அப்போ வத்தலை கொண்டு வார். இல்லை கொண்டு போர். இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திண்டுக்கல் கோபால் நாயக்கரும் ஊமதுரை செவத்தையெல்லாம். திண்டுக்கல் கோபால் நாயக்கர், அப்புறம் ஊமதுரை செவத்தையா. ஊமதுரை செவத்தையா. வத்தலை கொண்டு போர். அவங்க இவரு என்னங்க சொன்னவங்களுக்கு படைத்தளபதி. இவங்க கூட ஹெல்ப் பண்றவங்க 2 பேரும் நான் கர்னல் இன்ஸ் அப்படிங்கிறவங்க, அக்னிவ் அப்படிங்கிறது படைத்தளபதி. அப்போ அவங்க கீழே இருக்கிறவங்க வந்து கர்னல் இன்ஸ், படை வீரர் கூட வச்சுக்கலாம். ஒரிஜினல் வந்து அக்னிவ். அந்த ஜஸ்ட் நான் வச்சுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் திரும்ப கேட்கறாங்கன்னு தெரியல. புக்கில் இருக்கிறதா கேட்பாங்க இப்பெல்லாம். அதான் 1800 தாங்க. 1000 வருஷம். நான் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ இயர்னா இல்லை. 1800. நம்ம ஒரு கணிப்பு படி போகும்போது 1000. ஓகே. கிளர்ச்சியின் அதாவது கிளர்ச்சியின் புவிமையம்னு சொல்லுவாங்க. கிளர்ச்சியின் புவிமையம். புவிமையம் சென்ட்ரல் பிளேஸ் அப்படின்னா சொல்லலாம். சென்ட்ரல் பிளேஸ் காளையார் கோவில். காளையார் கோவில் கிளர்ச்சியின் புவிமையம் கேட்டாங்கன்னா காளையார் கோவில். சரிங்க. இப்போ நம்ம புக்கில் கதைக்கு போயிடலாம். வந்து புக்கில் என்ன கதை இருக்கோ அதுக்கு போயிடலாம். இதுக்கு முன்னாடி கேரளா வருமா முடிச்சு விட்டுலாமா? கேரளா வருமா எழுதிக்கிங்க. கேரளா வருமா வந்து தூக்கில் போட்டுருவாங்க. இது வந்து வருஷம் பேரே நடந்திருக்கும். இதெல்லாம் இப்பயே எழுதிக்கலாம். நம்ம 1805 தூக்கில் போட்டுருவாங்க. கேரளா வருமாவை 1805 இப்பயே ஒடுக்கியிருப்பாங்க. கேரளா வருமா எல்லாமே இங்கே கூட்டமைப்பில் இருப்பாங்கல்ல, அப்பயே அவங்க ஒடுக்கியிருப்பாங்க. எங்க மலபார் கூட்டமைப்பில் இருப்பார். அப்பயே அவர் ஒடுக்கப்பட்டிருப்பார். ஒடுக்கப்பட்டு என்ன பண்ணா சில வச்சிருப்பாங்க, காவலில் வச்சு தூக்கில் போட்டுட்டாங்க. அப்போ இவர் காட்டி கொடுத்தவங்க யாருன்னா ஏமன் நாயர். அப்படின்னு சொல்லிட்டு சட்டு நாயர். ஏமன் நாயர் சட்டு நாயர் அப்படிங்கிறது காட்டி கொடுத்துருப்பாங்க. துரோகி. ஏமன் நாயர் சட்டு நாயர். மலபார் கூட்டம். எழுதுனா எழுதிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எழுதுனா எழுதி. தூக்கு, ஹேங்கிடு.
நான் சும்மா ஷார்ட் ஃபார்ம் எழுதிங்க. தூக்கிலிடப்பட்டனர். தூக்கிலிடப்பட்டனர். சட்டு நாயர், ஏமன் நாயர், சட்டு நாயர். புக்கில் இல்லை, அதனால உங்களுக்கு சில இது பார்த்து எழுதிங்க இங்கிலீஷில். தூளை போட்டுருவாங்க. ஓகே, இந்த கிளர்ச்சி நடந்திருக்கும், எல்லாத்தையும் ஒடுக்கிடுவாங்க. எல்லா பக்கமும் கோயம்புத்தூர் அந்த மாதிரி திண்டுக்கல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, ஒடுக்கி வைப்பாங்க. இப்போ தான் நீங்கள் சொன்ன கதை வரும். வேணா வருஷம் வந்து 1801. 1800 வத்தல் கொண்டு போரெல்லாம் முடிஞ்சிருக்கும். வத்தல் கொண்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா திரும்ப ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாளையங்கோட்டை பிரசன்ட் இருக்க பற்றிய பாளையங்கோட்டையில் புரிஞ்சு வச்சுருவாங்க. யாரை? அவங்க தம்பி. அது ஃபஸ்ட்டு அவங்க அண்ணன் இறந்து போயிடுவார். யார்? வீரபாண்டிய கவுண்டர் பண்ணி இறந்து போயிடுவார். இறந்ததுக்கப்புறம் என்னன்னா, அவங்க பிரதர் 2 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஊமதுரை, தவத்தையா. ஊமதுரை, தவத்தையா. 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ்கேப் ஆயிடுவாங்க. எங்கேருந்து எஸ்கேப் ஆவாங்கன்னா, பாளையங்கோட்டை பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. எஸ்கேப் ஃப்ரம் பாளையங்கோட்டை பிரிசன். பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிக்கிறாங்க. பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பி பாளையங்கோட்டை சிறை தப்பிப்பு. சிறையில் வந்து என்ன பண்ணாங்க, தப்பிச்சு எங்கே போகிறாங்க அப்படின்னா கமுதிக்கு போவாங்க. எங்கே போகிறாங்க? கமுதிக்கு போவாங்க. கமுதி. இங்கிலீஷில் வரைக்கும் சொல்லிட்டேன். எஸ்கேப் ஃப்ரம் த பிரிசன், பாளையங்கோட்டை பிரிசன், தென் கோ டு த கமுதி. அவ்வளோதான். 2 கமுதின்னு எழுதிங்க, அவ்வளோதான். புக்லேயே தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே இவங்க கமுதியிலேருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. யாருன்னா, சின்ன மருந்தும் பெரிய மருந்தும் போய் கமுதியிலேருந்து கூப்பிட்டு வந்து சிறுவயல் தான் அப்படிங்கிறது அவங்க உண்மையான பிளேஸ். யாரோட மருது சொல்கிறோட உண்மையான பிளேஸ் எங்கன்னா சிறுவயல் தான். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தங்க வச்சுருப்பாங்க. ரெஸ்டட்டு சிறுவயல் இருக்கிறதுனே தெரியல. திருவயலில் தங்க வைக்கப்பட்டனர். திருவயலில் அவங்க அதிகமாக அங்கே தான் இருப்பாங்க. பிறந்த ஊர் வந்து நரிக்குடின்னு பார்த்தாச்சு, அது கிடையாது. சிறுவயல் அப்படிங்கிற சிவகங்கையில் ஒரு ஊர். அங்கே அதிகமாக அங்கே தங்கியிருப்பாங்க. அவங்க வந்து அங்கே நிறையா பிளேஸ் நல்லாயிருக்கும். அங்கே கோட்டையை வச்சுருப்பாங்க சிறுவயலில். என்ன ஓகேவா? இப்போ தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது மாதிரி 2 பேர்த்தையும் ஊமதுரை, சவத்தையாவை பிரிட்டிஷ்காரங்க கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இவங்களை சரண் பண்ணிடுங்க, எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏதாவது பிரிட்டிஷ்காரங்க ஏதாவது பெரிய மதுரை கேட்பாங்க. அவன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணியிருப்பாரு, இந்த இப்போ தான் கேர்னல் அக்னியூ அண்டு இன்னஸ் இவங்க 2 பேரும் என்ன பேருன்னா பாளையங்கோட்டையை எதிராக பாளையங்கோட்டை கோட்டையை முற்றுகையிடுவாங்க. கர்னல் அக்னியும் இன்னஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க தென்னிந்திய புரட்சியை ஒடுக்கி வரணும்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை மார்ச் அகன்ஸ்டம். என்ன அதிகாரினா மார்ச் அகன்ஸ்ட் தம். அப்படின்னா தம் அப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா மருது சகோதரர்கள் குறிக்கும். நீங்கள் என்ன எழுதி தமிழில் என்ன எழுதிக்கிறீங்கன்னா, கர்னல் அக்னியூ இன்னஸ் தலைமையில் சிவகங்கையை நோக்கி படை சென்றது. எல்லாமே 1801 தாங்க. கர்னல் அக்னியூ அண்ட் இன்னஸ் ஆகியவரின் இவங்க வந்து தலைமை தாங்குறாங்க. தலைமை தாங்கி எங்கே போகிறாங்க அப்படின்னா சிவகங்கை, அது இவங்க இருக்க இடம், திருவயலை நோக்கி போவாங்க. சிவகங்கையை நோக்கி படை வந்து சிவகங்கையை நோக்கி சென்றது. இவங்க தலைமையிலான படை வந்து அப்படிங்கிறது சிவகங்கை அப்படிங்கிறது சிறுவயல் அப்படிங்கிறது சிவகங்கையில் தான் இருக்குது. திருவயல் அப்படிங்கிற எங்கே இருக்குது? சிவகங்கையில் தான் இருக்குது.
சிவகங்கையை நோக்கி சென்றனர். சிவகங்கையை நோக்கி சென்றது. நிறைய கதை இருக்கும் அந்த தமிழ் தான். இப்போ என்ன கதை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யார் தலைமையில கர்னல் அக்னியும் இன்னஸ் இன்னும் நடக்குங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த பழையங்கோட்டையை இடிச்சிருவாங்க. பழையங்கோட்டையை என்ன பண்ணிடுவாங்க, இடிச்சிருவாங்க. இடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களை அட்டாக் பண்ணி இவங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. யார் பிரிட்டிஷ்காரங்க வந்து கோட்டையை இடிச்சிருவாங்க. திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து இந்த ஊமதுரை சவத்தையா திரும்ப போய் அந்த கோட்டையை கட்டுவாங்க. கோட்டையை கட்டுவாங்க. அப்போ திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து திரும்ப அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க எங்கேயோ வேற எங்கேயோ. இது சும்மா ஒரு கதை. இப்போ வந்து நான் வச்சுங்க பேர் வரனால இது மட்டும் நம்ம எழுதி போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் 10th புக் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த கதை தான் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். லைட்டாக காட்டி உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். 10th புக்கை படிச்சிங்க. 11th புக்கு ஒரு டைம் படிங்க. 11th புக்லேயும் 10th புக்லேயும் இந்த 2 லெசன் தான் இருக்கும். 10th புக்கு நல்லா படிச்சிங்கன்னா ஓகே. 11th புக்கில் கொஞ்சம் லைட்டாக போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் 10th புக்கு நல்லா படிச்சு 11th புக்லேயும் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? 11th ஹிஸ்ட்ரி புக்கு தான். ஹிஸ்ட்ரி புக். நம்ம எல்லாமே ஹிஸ்ட்ரியில் தான் வரும் எல்லாமே. 10th சோசியல் 10th சோசியலில் வரும். அதில் ஹிஸ்ட்ரி. அதில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சி அப்படின்ட்டு ஹெட்டிங் இருக்கும். ஏர்லி ஆப்ரேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் இதை எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. புக்கு எப்படி வாங்குறது அப்படின்னா, நீங்கள் இதில் வாங்குங்க. இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் நெட்டில். இ-சேவை மையம் தெரியுங்களா? அது இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. எல்லாமே பண்ணி தருவாங்கன்னு தெரியல, ஒரு சில இடத்துல பண்ணி தருவாங்க. அங்கே பண்ணினா பண்ணுவாங்க. தாசில்தார் ஆஃபீஸ் போனீங்கன்னா பண்ணி தருவாங்க நினைக்கிறேன். தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு இ-சேவை மையம் உள்ள தாசில்தார் ஆஃபீஸ் அங்கே இ-சேவை மையம் உள்ள அங்கே கேட்டால் பண்ணி தருவாங்க. இல்லாட்டி வெளியே எங்கேயும் லோக்கலில் இ-சேவை மையம் வந்து அங்கே வந்து அப்ளை பண்ணி தருவாங்க. இல்லாட்டி வேறு என்ன பண்ணுவீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கலாம். தருவாங்க. எக்ஸாம் படிக்கணும் சார் அப்படின்ட்டு பாவம் மூஞ்சி வச்சுட்டு போய் கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து படிச்சு ஆகணுமே, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு கேட்டு நானும் அப்படி தான் வாங்கிட்டு வருவேன் போய். ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க யாராவது இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா அது அங்கே பக்கத்தில் அந்த ரூம் கூட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்கள் ஸ்கூலில் கேட்டால் தருவாங்களா? கேட்டு பாருங்க. படிக்கணுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. சரியா? நீங்கள் படித்த ஸ்கூல் அப்படின்னு போகணும் அவசியம் இல்லை. எந்த ஸ்கூல் வேணாலும் போனாலும் தருவாங்க. நம்ம படிக்கணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம் படிக்கணும்னா அதான் யார்கிட்டயே ஒன்று மாற்றி கேளுங்க. ஃபஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் கேட்டு பாருங்க. ஹெட் மாஸ்டர் தெரியலன்னா அங்கே அந்த ரூம் கூட்டுறவங்க இருப்பாங்க. இல்லாட்டி அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லாட்டி அசிஸ்டன்ட்டை கேளுங்க. அசிஸ்டன்ட் தெரில அப்படின்னா நீங்கள் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க. அதுவும் மாற்றி ஏதோ ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆயிரும். ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டு வந்தீங்கன்னா அது கிடைக்காது. சரி, அது மாதிரி கேட்டு பாருங்கள். இதுதான் நான் சொல்லக்கூடாது. கேட்டு வாங்கிக்கங்க. சரியா? இல்லாட்டி வந்து இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே புக் வாங்கிக்கலாம். சரியா? புக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வாங்கி வச்சு படிச்சிங்க. இல்லாட்டி இன்னும் நான் பல சொல்லியிருப்பேன். ஏதாவது இன்ஸ்டியூட் புக் வாங்கி இது மாதிரி படிச்சுக்கலாம். ஏதாவது இன்ஸ்டியூட்டில் ஏதாவது புக்கு கம்பெனி பண்ணி போட்டிருப்பாங்க. சரிங்களா? உங்கள் ஸ்கூல் புக்கை போட்டிருப்பாங்க. மற்றதெல்லாம் எதுவும் வாங்காதீங்க. ஸ்கூல் புக்கில் வந்து நீங்கள் 6வது 12 வரைக்கும் இருக்க புக்கெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ அதை வாங்கி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க கம்பேர் பண்ணி சுரேஷ் அகாடமி புக்கு நல்லாயிருக்கும். புக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சரியா? அந்த புக்கு வாங்கி இது பண்ணிங்க. ஸ்கூல் புக் கம்பேர் பண்ணி தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. நிறைய வெப்சைட்டில் வேறு புக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் நான் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த புக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டுக்கிங்க. ஏன்னா நீங்கள் புக்கெல்லாம் தனித்தனியாக வாங்கி படிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் 2-3 டைம் படிக்கும்போது நீங்கள் அதான் பண்ணி ஆகணும். நீங்கள் புக்கு படிக்கும்போது தான் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின் அதான் கேட்பாங்க. புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வேறு குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் புக்கு வாங்கி படிக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் புக்கெல்லாம் நீங்கள் எத்தனை தேடி வாங்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா டைப்பும் கேட்க மாட்டாங்க. ஆமாம், ஒரு சில டாபிக் தான் கேட்பாங்க. அது மட்டும்தான் நான் லாஸ்ட் உங்களுக்கு இதில் ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன் இல்லையா? இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சின்ன மருது அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். யாரு? சின்ன மருது. இவ சிறுவையில் அட்டாக் பண்ண போவாங்க. அவர் தப்பிச்சு போயிடுவார் எங்கேயோ. சின்ன மருது அப்படிங்கிறது சின்ன மருது பெரிய மருது 2 பேரும் தப்பிச்சு போயிடுவாங்க. சின்ன மருது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். திருச்சி பிரகடனம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. யாரை வெளியிட்டேன்னு கேட்பாங்க கொஸ்டின். இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டது யார்? திருச்சி பிரகடனத்தை
வெளியிட்டவர் யார்? சின்னம் வருது. இங்கிலீஷில் வந்து திருச்சி ப்ரொக்ளமேஷன். திருச்சி ப்ரொக்ளமேஷன். ப்ரொக்ளமேஷன். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜம்புத்தீவு பிரகடனம் சொல்லுவாங்க. ஜம்புத்தீவு அப்படிங்கிற பேரு ப்ரொக்ளமேஷன் எழுதிங்க. பிரகடனம். ஜம்புத்தீவு பிரகடனம். ஜம்புத்தீவு பிரகடனம். ஆமா, இதுக்கு இன்னொரு பேர். ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் கோயில்ல ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோட்டை சுவர் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு பார்த்தா, சுவரில் ஒட்டிடுவாங்க. வேறு கசி இதை வந்து அந்த பிரகடனத்தை வந்து ஒட்டிடுவாங்க. நாங்கள் வந்து இத்தனை பேர் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஜாதி மதம் எதுவுமே அப்பாற்பட்டு நாங்கள் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போட போகிறோம், இத்தனை பேர் சண்டை போட போகிறோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை மாதிரி வெளியிட்டிருப்பார். அது பேர் தான் வந்து உன்னிச்சிருவாங்க. இதெல்லாம் தெரியாத போதும். ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிறது. ஸ்ரீரங்கம் கோட்டை, ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒட்டியிருப்பாங்க. அடுத்து நவாப் கோட்டை இருக்கும். நவாப்போட கோட்டை சுவரில் ஒட்டியிருப்பாங்க. நவாப் ஃபோர்ட். நவாப் ஃபோர்ட்டில் ஒட்டியிருப்பாங்க. நவாப் ஃபோர்ட்டில் ஒட்டியிருப்பாங்க. டேட் கேட்பாங்க. இது டேட் வந்து எப்போனா 1801 ஜூன். ஜூன் மாதம். ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியங்க. நல்லா படிச்சுங்க, மறக்கவே கூடாது. இது திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர். ஜம்புத்தீவு பிரகடனம். ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? எந்த வருஷம் வெளியிட்டாங்க? இந்த கொஸ்டின் திரும்ப மாற்றி கேட்டுட்டே இருப்பாங்க. எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல், எந்த ஒரு ஜாதி வேற்றுமையும் இல்லாமல் எல்லாம் ஒன்றா போடுவோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? என்ன பார்த்துங்க. இது வந்து என்னன்னா திருச்சி அந்த ஸ்ரீரங்கம் டெம்பிளில் வந்து இதெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. இது மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 20,000 சோல்ஜர்ஸ் வந்து இது மாதிரி கூப்பிட்டு வச்சிருப்பார். எத்தனை சோல்ஜர்ஸ்னா 20,000 பேர் படை வீரர்கள். 20,000 படை வீரர்கள் அப்படிங்கிறது கூட்டி வச்சிருப்பாங்க. 20,000 படை வீரர்கள் அப்படிங்கிறது கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. இது அன்றைக்கு போகிறோம். பிரகடன ரிலீஸ் ப்ரொக்ளமேஷன் கொடுத்து அதையும் வர சொல்கிறோம். வர சொல்லி இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டைக்கு போட போகிறோம், எல்லாம் வாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து மலேசியா அந்த மாதிரி சிங்கப்பூர், சிலோன் எல்லாத்துலேயும் கொண்டு வருவாங்க. அங்கே இருக்க படை வீரர்கள்லாம் கொண்டு வருவாங்க. சரி, இவ்வளோதான் வந்து இறைவன் நோக்கி போயிட்டு இருக்கும். நமக்கு இது மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க. புக்கில் நிறையா வார்த்தை இடையில கொடுத்துருப்பாங்க. அதாவது 11th புக்கெல்லாம் அங்கே போயிருப்பாங்க, இங்கே போயிருப்பாங்கலாம் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறது. 10th புக்கை நல்லா படிச்சுங்க. டைம் இருந்தால் ஒரு டைம் 12th புக்கை பார்த்துக்குங்க. சரியா? நோட்ஸ் படிச்சுங்க. 10th புக்கை நல்லா படிச்சுங்க. 11th புக்கில் போகும்போது ரொம்ப டீப்பாக ஒரு சிலதான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கேட்டு பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு டைம் வாட்ச் பாருங்க. புரிஞ்சால் நீங்கள் ஏற்றுக்குங்க. லிங்க் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கங்கே இருக்கும் அது 11th புக்கு. 10th புக்கில் கொஞ்சம் டீட்டாக ஓரளவுக்கு நமக்கு புரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த கதையை நான் வச்சுங்க. நான் எக்ஸாம் கேட்குற பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவோ ஒரு சில பாயிண்ட் வந்து புக்கில் படிச்சு சொல்லிட்டேன். அவ்வளோதான். சரி, போயிடலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது நடக்கும். இந்த படை வீரர்கள்லாம் கூட்டு சண்டைக்கு போவாங்க. கடைசி வந்து என்னன்னா, சிவகங்கையில் வந்து 1801 சிவகங்கையை பிடிச்சிருவாங்க. சிவகங்கையை பிடிச்சிருவாங்க. 1801 சிவகங்கை பிடிப்பு. திரும்ப ஆங்கிலேயர் பிடிச்சிருவாங்க. ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாங்க, சிவகங்கையை பிடிச்சிருவாங்க. நக்சல் சிவகங்கை பிடிச்சி அவங்க கூட இணைச்சிருப்பாங்க. நக்சல் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையை பிடிச்சி அவங்க கூட இணைஞ்சிருப்பாங்க. அடுத்து வந்து மருது சோதரர் இருப்பாங்களா, மருது பிரதர்ஸ். மருது சோதரர்கள். மருது சோதரர்கள் அப்படிங்கிறது எங்கே தூக்கில் போடுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே பிடிச்சிருப்பாங்க பார்த்துட்டுனா, சிங்கமுனரி காடு. சிங்கமுனரி காடு. முன்ன பார்த்த காடு என்னது, களப்பூர் காடு. முன்ன பார்த்து களப்பூர் காடு. இப்போ வந்து என்னன்னா சிங்கமுனரி காடு. அது யார், வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து களப்பூர் காடு. இது வந்து எங்கே பிடிச்சிருப்பாங்க, மருது சோதரர் வந்து சிங்கமுனரி காடு. இங்கே வந்து பிடிபட்டிருப்பாங்க. யார், மருது சோதரர்கள். இவங்க எங்கே தூக்கில் போட்டிருப்பானா,
திருப்பத்தூர் கோட்டையில். ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூர், இங்கே இருக்க அந்த திருப்பத்தூர் கிடையாது. ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டையில் என்ன பண்ணிருப்பாங்க, தூக்கில் போட்டிருப்பாங்க. திருப்பத்தூர் ராம்நாடு, திருப்பத்தூர் ராமநாடு, அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கில் போட்டிருப்பாங்க. என்ன 1801 அக்டோபர் 24. இதெல்லாம் அப்படியே லிங்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நவம்பர் 16 அப்படின்னா நவம்பர் 16. நவம்பர் 16னா இவங்க தம்பி விட்டுருவாங்க, அதை பார்த்தோம். அக்டோபர் 24, அக்டோபர் 24 1801 தான். இந்த 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1801 அக்டோபர் 24 அந்த ஆர்டர் கரெக்டாக நான் வச்சு லிங்க் பண்ணிங்க அவங்களாம். சரியா? இது பார்த்துக்கங்க. எந்த இடத்துல? திருப்பத்தூரில். இது ரொம்ப முக்கியம், சிங்கமுனரி காடு. ஏன்னா கொஸ்டின் இதில் தான் நல்லா கேட்க முடியும், அதனால் கேட்பாங்க. ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. திருப்பத்தூர் காடு. சரி, அதுக்கப்புறம் யாருன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்க ஊமதுரை செவத்தையா. யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனோட பசங்க, சரி தம்பி, சாரி, ஊமதுரை செவத்தையா. ஊமதுரை செவத்தையா, ஊமதுரை செவத்தையா. எங்கன்னா இவங்க என்ன பண்ண, தலையை வெட்டி அணைச்சிருப்பாங்க, தலையை வெட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேர் தலையும் வெட்டியிருப்பாங்க, தலையை வெட்டி கொலை பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில். எந்த ஏரியா நான் வச்சுங்க? திருப்பத்தூர் கோட்டை, ராமநாதபுரம். இது வந்து பாஞ்சாலங்குறிச்சி. திருப்பத்தூர் கோட்டை, பாஞ்சாலங்குறிச்சி. நவம்பர் 16 1801. நவம்பர் 16 1801. அக்டோபர் 16 1899. அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இது வந்து நவம்பர் 16 1801. படம் லிங்க் பண்ணி 16 தான். அங்கேயும் 16, இங்கேயும் 16. மாதம் மட்டும் வேற, வருஷம் வேற. அப்புறம் அக்டோபர் 24 பாஞ்சால இல்லை திருப்பத்தூர். 24 திருப்பத்தூர் கோட்டையில் வரும். மருத்துவரோட வாரிசு சின்ன மருத்துவரோட வாரிசு அங்க யாருங்க? தூக்கில் போட்டுருவாங்க, தலையை வெட்டி தண்டிச்சிருவாங்க. அதாங்க சொன்னேன், தலையை வெட்டி கொலை பண்ணிடுவாங்க. மர்டர் பண்ணிடுவாங்க. நல்ல வேலை கேட்டீங்க. நான் நோட் இது போர்ல எழுதி போட மட்டும் தான் எழுதிருக்கீங்க, சொல்றதை வந்து காதில் கேட்கறதே இல்லை. தலை வெட்டி கொலை பண்ணிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த மரு சோதரோட வாரிசு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் வேற விட்டாச்சு. மரு சோதரோட வாரிசு யாருன்னா துரைசாமி. இது சின்ன மருதோட பையன் துரைசாமி. மற்ற துரைசாமி கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 73 பேர், துரைசாமி மற்றும் 73 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பினாங்கு நாட்டுக்கு கடத்திருப்பாங்க. பினாங்கு நாடு கடத்திருப்பாங்க. எங்க மலேசியா தாங்க பினாங்கு நாடு அப்படிங்கிறது. பினாங்கு அப்படிங்கிறது மலேசியாவில் இருக்கிற ஒரு இடம். அங்கிருந்து கிடையாது, இங்க இருந்து அங்க அனுப்பிச்சிருப்பாங்க, இங்க இருந்து அங்க கூட்டு போயிருப்பாங்க. சரி, ஓகேவா? அவ்வளவுதான். பினாங்கு நாட்டுக்கு கடத்திருப்பாங்க. மொத்தம் 72. இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க, 70 எத்தனை பேர் அப்படின்ட்டு. துரைசாமி கூட ஆங்கிலேயருக்கு அடுத்து அங்க கொண்டு போயிட்டாங்க, பினாங்கு நாட்டுக்கு அடைச்சு கூட்டு போயிட்டாங்க. துரைசாமி அவங்க கூட 73 பேர். துரைசாமி யாருன்னா சின்ன மோடோட பையன். அவரு இல்லாம 72 பேர். ஏங்க அந்த அளவுலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து இது வந்து குவாலிட்டி கிடையாது. இது வந்து இப்போதான் இந்த கொஸ்டின்லாம் இப்போதான் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால துரைசாமி மற்றும் 73 பேர் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணாங்க, பினாங்கு நாட்டுக்கு கடத்தப்பட்டனர். யாரால கடத்தப்பட்டனர் அப்படின்னா ஆங்கிலேயரால் கடத்தப்பட்டனர். எங்க அவங்க அப்பா கொண்டுட்டு பையனை கூப்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சரி, எப்போ அடுத்து வந்து என்னன்னா 1801 ஜூலை 31 இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிறது அபாலிஷ் ஆகுது. ஃபுல்லாகவே என்ன, பாளையக்கார முறை ஒழிப்பு. கர்நாடக உடன்படிக்கை போகிறாங்க.
கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை சரிங்களா. பாளையக்காரர் முறை. டிடி பாளையக்காரர் முறை. ஒழிப்பு. பாளையக்காரர் முறையை வந்து ஒழிச்சிருங்க. ஒழிப்பு. ஏதோ பாளையக்காரன் அப்படி ஒரு முறையே கிடையாது, யாரும் பாளையக்காரர் கிடையாது அப்படின்ட்டு அவங்க முறையை ஒழிச்சிடுறாங்க. பாளையக்கார சிஸ்டம் பி அபாலிஸ்டு. அதான் கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை போட்டு பாளையக்கார முறையை வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. சரியா? அவ்வளோதான். எல்லாத்தையும் இன்னும் ஒருத்தர் பாளையக்காரர் இருக்காரு, அவர் பேர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை அப்படின்னு ஒரு பாளையக்காரர் இருக்காரு, அவர் மட்டும் பாவம். சரி, அதை கொஞ்சம் தான் இருக்கு, பார்த்துடலாம். அது மட்டும் தீரன் சின்னமலை எங்கே கேள்விப்பட்டதில்லை. இங்கே ஈரோடுக்காரர் தான் அவரு. ஈரோடு தான் அவரு. ஈரோடு அவர்லாம் இவர் எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னா 1856 பிறந்தாரு. அவரு ஒரு சுத்தி இருந்தாங்க 1756. இவர் இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. கொஞ்சம் வேகமாக எழுதிங்க. தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை தீர்த்தகிரி. எங்க பிறந்த இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. சின்னமலை அப்படிங்கிறது நம்ம ஈரோடுல இருக்கிற ஒரு மலையோட பேர். தீர்த்தகிரி எந்த பெரியனா கொங்கு நாடு தான் இது. கொங்கு நாடு. இவர் எந்த வழி வந்ததுன்னு சொல்றாங்கன்னா, கொங்கு நாடு இடம் இங்க கொங்கு நாடு. கோயம்புத்தூர் தான் கொங்கு நாடு. மதுரை பிளேஸ்ல கொங்கு நாடு. அவ்வளவுதான். ஆமா, ஒன்றும் முடியுமே பண்ண போறாரு. பாருங்க, இவர் அங்கதான் பிறந்திருக்காரு, கொங்கு நாட்டுல இருக்காரு. கொங்கு நாட்டை சேர்ந்தவங்க. பாளையக்கோட்டை. பாளையக்கோடை மன்றாடியார் வழி வந்தவர். மன்றாடியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க, ஒரு நல்லவர். அவரு அவரோட வழித்தோன்றல், அவரோட சன்னோட சன். பாளையக்கோட்டை மன்றாடியார் வழி வந்தவர் யாரு? தீரன் சின்னமலை. வழி வந்தவர் யாருன்னா தீரன் சின்னமலை. அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. அவருக்கு வழி தோன்றல் எப்படி வராங்களோ அது மாதிரி. மன்றாடியார் பேருங்க அது. பாளையக்கோட்டை மன்றாடியார் அப்படிங்கிறது ஒரு பேர். அதோட வழி தோன்றர்கள் சிப்ளிங்ஸ், அதாவது என்னன்னா அது கீழே வந்தவங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு தாத்தாவா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க தாத்தாவா இருக்கலாம். அவர் பெரியவங்க. அவங்க 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 கீழே பிறந்த ஃபாலோவர்ஸ் கிடையாது, வாரிசு. வாரிசு எழுதுறீங்க. சில இதெல்லாம் இங்கிலீஷ்ல இல்லை, அதனாலதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மேலப்பாளையம் சின்னமலையும் எழுதிக்கிங்க. இது இன்னொரு கரெக்டாக மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. யாரு? திறன் சின்னமலை அப்படிங்கிறது மேலப்பாளையம் அப்படிங்கிறது இடத்துல பிறந்திருக்காரு. மேலப்பாளையம் ஈரோடு. சின்னமலை அப்படிங்கிறது மலை. அந்த மலையில மேலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. யாரு? திறன் சின்னமலை. சரியா? நீங்க எழுதிட்டீங்களா? மேலப்பாளையம் இல்லையா? மேலப்பாளையம் சின்னமலை. மேம் கரெக்டாக வந்துருவாங்க, எல்லாத்தையும் கொண்டு சேர்ந்து. சரி, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வருஷம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஒருத்தர் வருவார். யாருன்னா ஹைதர் அலி தான். 1800 ஆகும். 1800 அப்படின்னா திப்பு சுல்தான். சரிங்களா? திப்பு சுல்தானோட ஒரு படைத்தளபதி இருப்பார். திப்பு சுல்தானோட படைத்தளபதி. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாக யாருன்னா திப்பு சுல்தான் தான் பெரிய ஆள். அவங்க கீழே தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வரி வசூல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. யார்? இந்த கொங்கு நாடு ரீஜன்லாம் வரி வசூல் பண்ணுற உரிமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா திப்பு சுல்தான் தான் இருக்கும், படைத்தளபதி. அவர் படைத்தளபதி பேர் என்னதுன்னா முகமது அலி. முகமது அலி.
டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது வருவார். வரி வசூல் பண்ணுறதுக்கு வராரு. டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இவர் வராரு. வரி வசூல் பண்ண வராரு. திப்பு சுல்தானோட படத்தளபதி ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் முகமது அலி. அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த கொங்கு நாடு இந்த ரீஜன்லாம் என்ன வரி வசூல் பண்ணுற உரிமையை அவங்க தான் வரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில போய் இவர் யாரோ தீர்த்தங்கடி தீரன் சின்னமலை என்ன பண்ணுறாருன்னா, நீ எப்படி எங்கள் ஏரியாவில் வரி வசூல் பண்ணான்னு கேட்குறாரு. நீ யாரு, இங்கே எப்படி நீ வரி வசூல் பண்ணுற அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறாரு. அது ஒரு டைலாக் சொல்லுவார், தமிழில் எழுதிக்கிங்க. சின்னமலை சிவன்மலைக்கும் சின்னமலைக்கும் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் சென்னிமலை ரெண்டுமே ஈரோடில் இருக்கிறது தான். சென்னிமலைக்கும் இடையில் உள்ள இந்த சின்னமலை தீரன் சின்னமலை அவன் என்ன பண்ணியிருப்பானா, வரி வசூல் பண்ணுறதுலாம் பறிச்சிருப்பாரு. அவன்கிட்ட காசுலாம் பிடிங்கிட்டு வரி வசூல் பண்ணி வந்திருப்பான். முகமலை அப்படிங்கிறது வரி வசூல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அங்கே இப்போ உரிமையெல்லாம் அவர் தான் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்த காசுலாம் பிடிங்கிட்டு அவர் என்ன டைலாக் சொல்றாரு அப்படின்னா, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருந்த இந்த சின்னமலை பறித்து கொண்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருந்த இந்த தீரன் சின்னமலை உன் காசுலாம் பறிச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு உங்க ஆள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவார். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள இந்த சின்னமலை பறித்து கொண்டான் அப்படின்ட்டு போயிட்டு நீ போய் ஹைதராபாத் போய் சொல்லு, அதாவது திப்பு சுல்தான்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திப்பு சுல்தான்ட்ட போயிட்டு சொல்லு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. தீரன் சின்னமலை பறித்து கொண்டான் போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே என்னன்னா ஃபைட் வர ஆரம்பிச்சிடும். யாருக்கு? தீரன் சின்னமலைக்கும் திப்பு சுல்தானுக்கும். இப்போ திப்பு சுல்தானை யார் பிரைதி வீரராக இருப்பார்? முகமது அலி. இப்போ தீரன் சின்னமலைக்கும் வெர்சஸ் இது முகமது அலி. தீரன் சின்னமலை வெர்சஸ் முகமது அலி. புரியுது நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வேகமாக சொல்றதுனால உங்களுக்கு தெரியாது. தீரன் சின்னமலையில் ஒருத்தர் இருக்காருங்க. தீரன் சின்னமலை இருக்கா. அவர் இயற்பேர் தீர்த்தகிரி. அவர் எப்போ பிறந்திருப்பாருன்னா 1756 பிறந்திருப்பாரு. அவர் எந்தன்னா கொங்கு நாடு ரீஜன். இப்போ இங்கே இருக்க ரீஜன்னா கொங்கு நாடு ரீஜன். அவர் ஃபேமஸாக சொல்கிறாங்க. கொங்கு நாடு ரீஜனில் பகுதி கொங்கு நாடு பகுதியில் அவங்க இருக்காங்க. சரிங்களா? அவர் இந்த ரீஜன் ஃபுல்லாகவே கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. பகுதி ஃபுல்லாகவே கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ பாளையங்கோட்டை மன்றாடியார் வழி வந்தவர் அப்படின்னா அவரு கீழே வந்தவங்க. அவங்க கீழே தாத்தா பாட்டி அந்த மாதிரி அந்த வழி வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பார். இப்போ திப்பு சுல்தான் அப்படிங்கிறோட படைத்தளபதி யாருன்னா முகமது அலி. அவர் என்ன பண்ணுறா, வரி வசூல் பண்ணுற உரிமையெல்லாம் இங்கே வச்சிருக்காரு. வரி வசூல் பண்ணுறதுக்கான உரிமை வச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ண காசுலாம் பிடிங்கிட்டு யார் பிடிங்கிட்டான்னு போய் சொல்லு அப்படின்னா, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில உள்ள இந்த தீரன் சின்னமலை உன் காசுலாம் பிடிங்கிட்டான்னு போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லு. யார்கிட்ட? உங்க தலைவர் இருப்பார்ல திப்பு சுல்தான்ட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு காசை பிடிக்கிட்டு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, திப்பு சுல்தான் போருக்கு வந்துடுறாரு. முகமது அலி நீ போய் அட்டாக் பண்ணு போருக்கு வர்றாரு. இப்போ போருக்கு வரும் போது என்னன்னா, எந்த இடத்துல போர் நடக்குது? நொய்யல் ஆற்றங்கரையில். நொய்யல் ரிவர் பெட். நொய்யல் ஆற்றங்கரையில் என்ன ஆகுதுன்னா இந்த போர் நடக்குது. நொய்யல் ஆற்றங்கரையில் இந்த போர் நடக்குது. அதை யார் வெற்றி பெறாங்கன்னா, தீரன் சின்னமலை வெற்றி பெற்றாருங்க. தீரன் சின்னமலை என்ன பண்றாரு? வெற்றி பெற்றாரு. மேக்சிமம் இவர் என்ன போர் முறையை ஃபாலோ பண்ணுவாங்க? குர்லா போர் முறையை ஃபாலோ பண்ணுவாருங்க. குரில்லா போர் முறை. தமிழ் இங்கிலீஷ்லேயே அதே தான், குரில்லா வார் மெத்தட். இது என்ன மறைஞ்சு தாக்குறது. ஒரு மலையில போய் மறைஞ்சிருப்பாங்க, அப்போ அட்டாக் பண்ணுறது. குரில்லா போர் முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஆங்கிலேயருக்கு எதிராக பயிற்சி போயிருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன பண்ணுவான்? பிரெஞ்சுக்காரன்கிட்ட போயிட்டு பயிற்சி போயிருப்பார். பிரெஞ்சுக்காரன்கிட்ட என்ன பண்ணியிருப்பானோ ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்க ஒரு பயிற்சி ட்ரைனிங் மேற்கொண்டிருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிராக. இது புக்கில் இருக்கும், ஒரு டைம் படிச்சுங்க. இது கூட நான் வச்சுங்க. இந்த கொஸ்டின் ஏற்கனவே உருஃபோல வரவும் இந்த உருஃபோல கேட்டிருந்தாங்க. தீரன் சின்னமலை அப்படிங்கிறது வாரில் சிறந்தவராக இருப்பார், போரில் சிறந்தவராக இருப்பார். அவர் யார்கிட்ட பயிற்சி கொண்டிருப்பாங்கன்னா பிரெஞ்சு ஆர்மிகிட்ட பயிற்சி மேற்கொண்டிருப்பார். இந்த வார்த்தை இந்த புக்கில் இருக்கும். இது நான் பார்த்துக்கணும். இப்போ 3 போர் நடக்குங்க. இது ரொம்ப முக்கியம். 10வது புக்கில் இருக்காது, இது 11ஆம் புக்கில் தான் இருக்கும். இந்த 3 போர் ரொம்ப முக்கியம். 1801, 1802, 1804.
இந்த 3 போர் ரொம்ப முக்கியம். அப்போ 1801 ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்து காவேரி போர். இது யாருக்கெல்லாம் இல்லை, இவர் வந்து போர் பண்ணிட்டு இருப்பார். இவரும் ஆங்கிலேயருக்கும் போர் நடந்திருக்கும், இவருக்கும் ஆங்கிலேயருக்கும் போர் நடந்திருக்கும், பிரிட்டிஷ்காரங்களுக்கு. தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயர் ஃபுல்லாக தீரன் சின்னமலை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயருக்கும், ஆங்கிலேயர் வெர்சஸ் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலைக்கு வந்து இந்த போர் நடந்திருக்கு. இப்போ யார் காவேரி போர் 1801 காவேரி போர். செகண்ட் வந்து ஓடாநிலை போர். இந்த ஓடாநிலை போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னா அவர் கோட்டை கட்டியிருப்பார். ஒரு கோட்டை கட்டிட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டார். அதான் ஓடாநிலை. அது இடத்துலையும் ஓடாமல் இங்கேயே இருந்து என்ன பண்ணுவோம், ஃபைட் பண்ணிட்டு இருப்பார் ஆங்கிலேயருக்கு எதிராக. ஃபர்ஸ்ட் வந்து ஓடாநிலை ஊர் பேர். அது இப்போ ஊர் பேரே வந்துருச்சு, அது பேர் ஓடாநிலை அப்படின்ட்டு. அடுத்து 3வது வந்து அரச்சலூர் போர். இதில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு, இவர் ஜெயிச்சிருப்பாருங்க. அதான் தீரன் சின்னமலை வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிருப்பார். அரச்சலூர் போர் பிரிட்டிஷ்க்கு எதிராக. ஆமாம், 3 பேருமே பிரிட்டிஷ்க்கு எதிராக. கடைசியில் எப்படி இவர் இறந்துருப்பார் அப்படின்னா காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர் போர். ஃபர்ஸ்ட் கடைசியில் எப்படி இறந்துருப்பாருன்னா 1805 தான் இறந்துருப்பாரு. 1805 ஜூலை 31 ஒருத்தர் காட்டி கொடுத்துருப்பாரு. யார் அப்படின்னா சமையல்காரர் அப்படின்னு நல்லப்பன் அப்படி ஒருத்தர் இருப்பார். இவரோட சமையல்காரர் யாரு, தீரன் சின்னமலையோட சமையல்காரர் வந்து நல்லப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், காட்டி கொடுத்துருப்பாரு இவரை. ஸ்பை, இதுதான் வந்து ஸ்பை. ஸ்பை யாரு, உளவாளி, பெட்ரேயர். அப்போனா நல்லப்பன் யாரு, சமையல்காரர். இவர் அவ்வளோ காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார், ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார். இந்த இந்து படத்தில் நிறைய படத்தில் இது மாதிரி வருமே, காட்டி தேர்றது விஷயம் நிறைய விஷயம் கொண்டு போவாங்க. சரிண்ணே, எங்கே தூக்கில் போட்டிருப்பானா தங்ககிரி கோட்டை. தங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. என்னன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தங்ககிரி கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. எந்த வருஷம் 1805 ஜூலை 31ங்க. என்ன வச்சுங்க, ஜூலை 31. ட்ரைனிங் எங்கே வச்சுருப்பாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆர்மிட்டையும் திப்பு சுல்தான் 2 பேர். திப்பு சுல்தான் ஃப்ரெஞ்ச் ஆர்மி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் எங்கே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பயிற்சி மேற்கொண்டிருப்பார். யார்கிட்ட, திப்பு சுல்தான்ட்டையும் ஃப்ரெஞ்சு ஆர்மிட்டையும். திப்பு சுல்தான்ட்டே பயிற்சி மேற்கொண்டு திப்பு சுல்தானே அடிக்கிறதுக்கு ஃபைட்டிங் எதிராக போகிறாரு. இதனால் அவருக்கு தெரியாது முகமது அலி அப்படிங்கிறது இவங்க அப்படின்னு தெரியாது. அப்போ இங்கே யாரும் வந்து வருகை பண்ணுறது அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. இது ஏரியா நான் தான் வந்து கிங் அது மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அடுத்து பார்க்குற போகிறது வேலூர் ரிவோல்ட். அடுத்த கிளாஸில் பார்க்கணும் வேலூர் கழகம். இதுக்கு அதுக்கப்புறம் வந்து வேலூர் கழகம். இதெல்லாம் ஒரு டைம் படிச்சிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இயரு டேட்டு எல்லாத்தையும் நான் வச்சுங்க, மெமரிலாம் பண்ணாதீங்க. ஒரு டைம் படிச்சுட்டு விட்ருங்க, அவ்வளோதான். புக்கில் ஒரு டைம் படிச்சுட்டு விட்ருங்க. திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப உட்காந்து படிங்க, ஒரு டைம் படிங்க. நீங்கள் ஒரு 2-3 டைம் படிச்சிங்கன்னா நான் ஒரு 2 மணி கொஸ்டின் கேட்குறேன், மெமரி ஆகிடும். மெமரிலாம் பண்ணாதீங்க, சும்மா ஒரு டைம் படிச்சுட்டு விட்டு இதுதான் படிக்கணும். ஜிஎஸ்லாம் மெமரிலாம் பண்ணிங்கன்னா எந்த மெமரி பண்ணாலும் வேலைக்காகாது. திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வர ஆரம்பிச்சு. தமிழில் மெமரி பண்ணிட்டு போகலாம். தமிழ் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் படிப்பீங்க, அதெல்லாம் மெமரி பண்ணிட்டு படிச்சாகணும். அது ரிப்பீட்டட் ரிவிஷன் தான் பண்ணணும். இது இங்கே எது மெமரி பண்ணுறது அப்படிங்கிறது திரும்ப படிக்கிறதா மெமரி பண்ணுறது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. உட்காந்து எதைனா மெமரி பண்ணிங்கனாலும் அது மறந்து போயிடும். மறந்து போகிறது காரணம் என்னென்னா திரும்ப படிக்காத காரணம் தான் மெமரி மறந்து போகிறது. திரும்ப படிச்சிருந்தீங்கன்னா எந்த விஷயமும் உங்களுக்கு மறக்காது, எக்ஸாம் வழி ஞாபகம் வரும். ஒரு டைம் படிக்கிறத ஒரு 5 டைம் படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமில் நல்லா கிளாரிட்டியாக எந்த ஆப்ஷனா மாற்றி கொடுக்குறோம், இதாண்டா அப்படின்னு நம்ம அடிச்சுட்டு வரலாம். இது கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நீ ஒரு டைம் படிச்சு மெமரி பண்ணிட்டு போனாலும் எக்ஸாம் எல்லாம் பயப்பு விட்டுருவாங்க. நம்ம எழுத போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், சரியா? அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்படிங்கிறது இது கூட நான் வச்சுங்க, வேறு எதுவும் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, திரும்ப படிச்சுட்டு இருக்கணும், சலிக்காமல் படிக்கணும். இதை பண்ணிங்கனாவே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நம்ம நிறையலாம் படிக்க தேவையில்ல, குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப படிக்க போகிறோம். இதை படிச்சினாவே என்னன்னா மற்ற விஷயம் கேட்டிருந்தாலும் இதெல்லாம் வராதுன்னு நமக்கு தெரியும். அதை படிக்கலனாலும் பரவாயில்ல, இது இங்கே வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம ஆன்சரை ஒர்க் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இதான் அப்படின்ட்டு தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறது முக்கியம். எதாக இருந்தாலும் சரி மறந்துடும் எப்படியும். அவ்வளோ வேறு டவுட் எதாவது இருக்கா? இல்லை, திரும்ப படிச்சுங்க, இப்பயே படிச்சுங்க. ஒரு டைம் ஆயிரத்தில் ஒரு டைம் படிச்சிருங்க. அது கிளாஸ் இருக்குல்ல, நாளைக்கு கிளாஸ் இருக்குது. இப்போ ஒரு டைம் படிச்சுட்டு நாளைக்கு ஒரு டைம் நான் கொஸ்டின் கேட்குறேன். கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிடும். ஏதாவது நான் நடத்துறது தான் மாற்றி நடத்தணுமா, ஏதாவது பண்ணணுமா, இல்லை ஓகே தானே?
லாஸ்ட் டைம் இருக்குனால டைம் ஆகிறதுனால கொஞ்சம் வேகமாக எடுத்துருவேன். மற்றபடி நான் பொறுமையாக சொல்லிட்டு வருவேன். கரெக்டாக பார்த்துங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன். சரி, ஓகே, தேங்க்யூங்க.